இன்றைய உரையை தொடங்குகின்றோம். நேற்றைக்கு திருஞான சம்பந்த பிள்ளையாரை பற்றி நாம் சிந்தித்தோம். மொத்தம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 4286 பாடல். அதிலே திருஞான சம்பந்தருக்கு மட்டும் 1256 பாடல். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவார்கள் பொதுவாக. அதில் ஒரு முக்கியமான செய்தியை சேக்கிழார் சொல்லுகிறார். மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்தரை நாம் நேற்று பார்த்தோம். மயிலாப்பூர்ல பூம்பாவையை எழுப்புகிறார். அந்த பொண்ணு இறந்து 5 வருஷம் ஆச்சு. அஸ்தி தான் இருக்கு இப்போதைக்கு. திருஞான சம்பந்தர் 11 பாடல் பாடினார். கலசம் ஒன்றாயிற்று, உடைந்தது, அஸ்தி சேர்ந்தது, அந்த பெண் வெளிப்பட்டாள். அந்த வெளிப்படுற பொழுது சேக்கிழார் ஒரு பாட்டு வைக்கிறார். இப்படி இருப்பது உண்மையானால் இந்த பெண் வெளியில் வரட்டும். எது உண்மையானால்? 2 செய்தி சொல்றார் நமக்காக. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் திருவிழா பொலிவுறக் காண்டல், உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைத்தார். இந்த 2 உண்மையாயிருக்குமானால் இந்த சாம்பல் பெண்ணாகட்டும். எந்த 2? அதுதான் சைவத்துக்கு அடிப்படை. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுவது. 2. கண்ணினால் அவர் திருவிழா பொலிவுறக் காண்டல், சிவபெருமானுக்கு திருவிழா செய்வது. இந்த 2ம் உண்மை என்பது உண்மையானால் இந்த சாம்பல் பெண்ணாகட்டும். அவ்வளவுதான், சாம்பல் பெண்ணாக மாறிற்று. இப்ப சைவத்துக்கு அடிப்படை 2. ஆண்டவனுக்கு திருவிழா, அடியார்களுக்கு வயிறார உணர்வு. உணர்வு உணவு 2ம் தான். திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய வரலாற்றிலே சேக்கிழார் பெருமான் இதை நிலைநாட்டுகிறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை நாம் தொடர்கின்றோம். ரொம்ப நாள் ஆச்சு சுந்தரமூர்த்தியை நம்ம விட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்தில் இருக்கிறார். கொஞ்சம் ஒரு முன்னோட்டம். சிவபெருமான் தன்னை கண்ணாடியில பார்த்தார். கண்ணாடிக்குள்ள இருந்து அழகான ஒரு தோற்றம் தெரிஞ்சது. சுந்தரா வான்னு கூப்பிட்டார். உடனே ஒரு உருவம் வந்தது, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அவருக்கு சுந்தரன்னு பெயர் கொடுத்தார். பார்க்கடலை கடைஞ்ச பொழுது நஞ்சு வந்தது. தேவர்கள் அஞ்சி ஓடி வந்தார்கள். யார நஞ்சு ஒன்னும் செய்யாதோ அவர்கிட்ட ஓடி வந்தார்கள். யார் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரோ அவரை தேடி ஓடி வந்தார்கள். அவருக்கு தான் சிவபெருமான்னு பேர். வேற யாரும் தங்களை காப்பாற்ற முடியாது. ஓடி வந்தார்கள், காலில் விழுந்தார்கள். சிவபெருமான் சுந்தரான்னார். சுந்தரர் எந்திரிச்சார். இந்த நஞ்சை திரட்டி கொண்டுகிட்டு வா. உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு, தேவர்கள் எல்லாம் அஞ்சக்கூடிய நஞ்சு. போனார், அப்படி பெரட்டி எடுத்தார். ஒரு நாவல் பழம் மாதிரி ஆக்கி கொண்டாந்து கொடுத்துட்டார். அப்ப அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும்? அந்த நாவல் பழம் மாதிரி நஞ்சை சிவபெருமான் உட்கொண்டார். அது கழுத்திலே நிக்க வச்சார். அம்பாள் பராசக்தி கையை வைத்தால் நஞ்சு அவருக்கு அமுதமாயிற்று. சுந்தரர் அதுக்கு அடிப்படை காரணம். இப்போ சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் வந்தது. திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணியாச்சு, திருநாவுக்கரசர் அவதாரம் பண்ணியாச்சு. ஆனாலும் 3 செய்திகள் இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. என்ன 3 செய்தி? 1, சிவபெருமான் போனா விபூதி தான் கொடுப்பாரு, வேற ஒன்னும் கொடுக்க மாட்டாரு இப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. அவர் சுடுகாட்டில் ஆடுற மனுஷன், அவர்கிட்ட என்னத்தை கேட்க முடியும்? எலும்ப கொடுப்பாரு, சாம்பலை கொடுப்பாரு இப்படின்னு நினைக்கிறாங்க. இதை மாத்தணும். 2, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. சாமியோட பேசணும்னு சொல்லி கொடுக்கணும். கோயிலுக்கு போறது கடவுளோட பேசுறதுக்கு. கடவுளோட எப்படி பேசுறது? நல்ல பாட்டுக்களை சொல்றது கடவுளோட பேசுறது. என்னால் அறியாப்பதந்தாய் யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யார் என்பேன். திருவாசகத்தில் மாணிக்க வாசக சுவாமி கடவுளோட பேசுறார்.
கடவுளே, என்னால அறிய முடியாத ஒரு இடத்தை கொடுத்தேன், நான் முட்டாள், என்னால அதை அனுபவிக்க முடியல, அதனால நான் அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன், என்ன நோயில போட்டு விட்டு நீ மட்டும் போயிட்டியே, இது என்ன நியாயம்னு பேசுறார். இப்படி கடவுளோட பேசணும். மூணாவது முக்கியமான செய்தி, அடியார்களை பாடணும். ஆண்டவனை பாடியாச்சு நிறைய. திருநாவுக்கரசு பெருமான் 49,000 பாட்டு பாடியிருக்கார். 4,900 பதிகம், பதிகமேல் 700 பகருமா கவியோகி, 7,700 4,900 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு பெருக்கினா 49,000 பாட்டு. திருஞான சம்பந்தர் லட்சக்கணக்கில் பாடிட்டு போயிட்டார். சரி, இப்ப என்ன செய்யறது? அடியார்களை பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த 3 காரியமும் செய்யணும்னா இந்த சுந்தரன் தான் சரி. சுந்தரர் ஒரு நாள் அப்புறாணியா பூ பறிக்க போனார், எப்பவும் போல. அங்கே இருந்து 2 தோழி பெண்கள், பராசக்தியின் தோழி பெண்கள் 2 பேர் அந்த பக்கம் பூ பறிக்க, இவர் இங்க நின்று பூ பறிக்க. இவ்வளவு காலமா ஒழுங்கா இருந்த மனசு இப்போ அந்த 2 பெண்கள் பால் போயிற்று. யாரு காரணம்? சுந்தரமூர்த்தி காரணம் இல்ல, மிஸ்டர் சிவபெருமான் காரணம். அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டார், இந்த ஆளை பூலோகத்துக்கு அனுப்பணும். பூலோகத்துக்கு அனுப்பணும்னா ஆசைப்படணும். என்ன செய்யலாம்? 2 பெண்கள் மேல், மாதர் மேல் மனம் போக்கினார். அந்த பெண்களும் இவரை பார்த்தார்கள். அவ்வளவுதான், உடனே கட்டுப்படுத்தி வந்துட்டார். சிவபெருமான் கேட்டார், ஏண்டா பாத்தியா? பார்த்தேன். மனசு ஓடுனுச்சா? ஆமா. சிவபெருமான் போய் சொல்ல முடியுமா? வைத்து பிள்ளைய யார் தாய் மறைக்க முடியுமா? சிவபெருமானுக்கு தெரியாதது கிடையாது. ஆமா, மனம் போச்சு. பூமியில போய் கொஞ்ச காலம் இருந்து அவங்களோட வாழ்ந்துட்டு திரும்ப வா. நான் போய் ரொம்ப நாள் ஆயிப்போன, என்னால உங்களை விட்டு பிரிய முடியாது. கவலைப்படாதே, நாம் வந்து தடுத்து ஆட்கொள்வோம் போ. அவரு தான் சுந்தரரா இங்க வந்து பிறந்தார். திருவாரூர்ல பரவநாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிட்டார். யாரு பரவநாச்சியார்? அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு. 2 பொண்ணுல ஒருத்திக்கு பேரு கமலினி, இன்னொருத்திக்கு பேரு அனிந்திதை. இதெல்லாம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு பேர்கள். கமலினியார் திருவாரூர்ல வந்து பிறந்தார். ஒரு கணிகை, நடனமாடக்கூடிய பெண். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடவுளை தொட்டு வழிபடக்கூடிய சிவாச்சாரியார் வம்சத்துல பிறந்தார். சிவாச்சாரியாருக்கும் கோயில்ல நடனமாடுற பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிற்று. பழைய செய்தி, பழைய வினை. பரவநாச்சியாரோட இவர் வாழ்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பரவநாச்சியாரோடு வாழ்கிறார். எல்லாருக்கும் வீட்டுல சாப்பாடு. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ள போறார். திருவாரூர் கோயிலுக்குள்ள அடியார்கள் இந்த பக்கத்தை பார்க்கிறார். இவர்கள் ரொம்ப பெரியவர்கள், அடியார்கள். இவர்களுக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரணம், இவர்களை கும்பிட கூட எனக்கு தகுதி இல்லை. பணிவா அந்த பக்கம் போயிட்டார். இந்த அடியார் கூட்டத்தில் விரண்மிண்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். மலையாளத்துக்காரர், கொஞ்சம் இறஞ்சு பேசுறவர். பிடிச்சார். அது யார் அந்த ஆளு? அடியார்களை கும்பிடாம போறவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடியாரை கும்பிடாம போறானே, அந்த ஆளை நம்ம திருக்கூட்டத்தை விட்டு தள்ளி வை. அண்ணன் தண்ணி புழங்கப்படாது. சினிமாவில் கேட்கிறோமா இல்லையா? அந்த ஆளை தள்ளி வை, புறகுன்னாராம். இவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளு. சிவபெருமான் அவரை நண்பர்னு சொல்லி இருக்காரு. சிவபெருமான் சொன்னாரா? இவரையா? அப்ப சிவபெருமானையும் தள்ளி வை. சிவபெருமானும் புறகு. இவர் கோயிலுக்குள்ள வர்றார். சிவபெருமான் பார்த்தார், ஏண்டாப்பா வர்ற வழியில ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாது? இந்த அடியார்களை விட்டு விலகி வந்ததுனால என்னையும் தள்ளி வச்சுட்டாங்களே, நான் எப்படி அடியார்களை விட்டுட்டு இருப்பேன்? அதான் சார் சைவம். கடவுள் ஒரு காலும் நம்ம விட்டுட்டு விலக மாட்டார். கடவுளால் முடியாத காரியம் எது? என்ன கடவுளால முடியாத காரியம் உண்டா? உண்டு. கடவுளால் முடியாத காரியம். அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகி போக முடியாது. நம்மகிட்ட தான் வந்து ஆகணும். இவர் திருவிளையாடல கைலாசத்து பூதங்கள் பார்க்காது, நம்ம தான் பார்க்கணும். நம்மள்கிட்ட தான் வந்து ஆகணும். நான் எப்படி அடியார்களை விட்டுட்டு இருப்பேன்? ஏன்பா பாடினது பாடினேன், என்ன பாடினவன் ஒரு பாட்டு அவங்கள பாடப்படாது. நான் என்ன பண்றது? எனக்கு பாட நினைப்பு தான், பாடுறதுக்கு வரமாட்டேங்குது. நம்ம ஆளுக்கு எப்பவும் ஸ்டார்டிங் ட்ரபிள். முதல்ல எனக்கு என்ன மாதிரி அடி எடுத்து கொடுத்தா தான் நான் பாட முடியும். கவலைப்படாத, அடி எடுத்து கொடுக்கிறேன். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இப்ப பாடு. சிதம்பரத்தை அடி எடுத்து கொடுத்தார்.
எங்க திருவாரூர்ல இருக்குது. திருவாரூர் அடியெடுத்து கொடுக்கிறது சிதம்பரம். திருவாரூர் மண் தலம், சிதம்பரம் ஆகாசத்தலம். மண்ணில இருந்து ஆகாசம் வரைக்கும் பார்த்தா மற்ற 3 உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி. கடவுள் 5 இருக்கார். இங்க உட்கார்ந்து அதை பாடுது. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன். அந்த ஆளை மறந்தராதே. மலையாளத்துக்காரரு முதல் பாட்டிலே வை, விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். நல்ல வேலை அப்பா, இல்லாட்டி என்ன தள்ளினதை ஒத்துக்க மாட்டாரு. முத பாட்டுல வந்துருச்சுங்க அவர் பேரு. விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன், அல்லி மென்மா முல்லை எந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இப்ப பாடு. 60 அடியார்களை பட்டியல் போட்டு பாடினார் சுந்தரர். 9 தொகை அடியார்களை பட்டியல் போட்டு பாடினார். தொகை அடியார்கள்னா ஒரு 1000 பேர் 2000 பேர்னு செட் ஆஃப் பீப்புளுங்கிறமில்ல, அப்படி ஒரு தொகுப்பு. 69 ஆச்சு. இவரை சேர்த்தா 70, இவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா 72. இந்த 72 பேர் வரலாறு தான் பெரிய புராணம் முழுக்க. இந்த அடியார்களை பாடிக்கிட்டே வந்தாரா, நம்ம அதே வரிசையில் அடியார்களோட வந்துட்டோம். இப்ப திருஞான சம்பந்தர் வரைக்கும் வந்தாச்சு. தில்லை வாழந்தனர்கள், திருநீலகண்டர், இயற்பகை நாயனார், இளையான்குடி மாறனார், மெய்ப்பொருள் விரன் மிண்டர், அமர்நீதி, எரிபத்தர், ஏனாதிநாதர், கண்ணப்பர், குங்கிலிய கலையர், மானக்கஞ்சாரர், அறிவாழ்த்தாயர், ஆனாயர், மூர்த்தி நாயனார், முருகநாயனார், ருத்ர பசுபதி நாயனார், திருநாளை போவார் என்ற நந்தனார், திருக்குறிப்பு தொண்டர், சண்டீசர், திருநாவுக்கரசர், குலச்சிறையார், பெருமழலை குறும்பர், காரைக்கால் அம்மையார், அப்பூதி அடிகள், திருநீல நக்கர், நமினந்தி அடிகள், திருஞான சம்பந்தர், 28 பேர் வந்தாச்சு. இப்ப சேக்கிழாருக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த சுந்தரமூர்த்தி அப்படியே விட்டுட்டோமே. எங்க விட்டுட்டோம்? திருவாரூர் கோயில்ல விட்டுட்டோம். அப்ப அவர் வரலாற்றை கொஞ்சம் சொன்னாதான் அடுத்த நாயனாருக்கு அது தொடர்பு இருக்கு. அதனால அங்க போனார். இப்போ நம்ம நேத்திக்கு திருஞான சம்பந்தர் கதையை முடிச்சோம். இப்போ பழைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போய் பார்க்கிறோம். 28 வரலாறு, கிட்டத்தட்ட 10-12 நாளைக்கு மேல கூடவே ஆச்சு. இப்போ சுந்தரமூர்த்தி வரலாறு தொடருது. எங்க இருந்து? திருவாரூர்ல இருந்து தொடருது. சில செய்திகள் நம்ம முன்னாலே குறிப்பாக சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் இப்ப விளக்கமாக வரும். இப்ப நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னால போறோம். திருவாரூருக்கு பக்கத்துல திருக்கோளிலின்னு ஒரு திருத்தலம், திருக்குவளைன்னு இப்ப சொல்றாங்க. நான் அந்த ஊரை பத்தி முன்னாலே சொல்லி இருக்கேன். அந்த திருக்கோளிலிக்கு பக்கத்துல குண்டையூர்னு ஒரு ஊர். அங்கே குண்டையூர் கிழார்னு ஒரு பெரியவர், அவர் தான் இவங்களுக்கு நெல்லெல்லாம் அனுப்புவார். அரிசி, உளுந்து, துவரை, பருப்பு, அது இது எல்லாம் அனுப்புறவர். பஞ்சமா போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. சுந்தரர் அங்க போய் பார்க்கிறார், விளைச்சல் கிடையாது, ஊரெல்லாம் பஞ்சம். என்ன செய்யறது? சிவபெருமானே, என்னப்பா வேணும்? என்ன நண்பன்னு சொல்லி இல்ல? ஆமா, நான் கேட்டா கொடுக்கணும் இல்ல? நீ கேளு, கொடுக்கற. நெல்ல கொடு. சிவபெருமான் நெல்லு மலையவே கொடுத்தாராம். அவர்கிட்ட எப்பவும் கேட்ட கூடத்தான் கொடுப்பாரு கடவுள். கேட்காட்டி தன்னையே கொடுத்துருவாரு. அவர் பழக்கம் அப்படி. நெல்லு மலையை கொடுத்து விட்டார். இவர் பார்த்தார், நெல்லு மலையை திருவாரூருக்கு எப்படி தூக்கிட்டு போறது? நான் ட்ரெயினா இருக்கு, எனக்கு ஒன்னும் கிடையாது. நீ ஒன்னு செய், இதை திருவாரூர்ல கொடு, இந்த குண்டையூர்ல கொடுத்து எனக்கு என்ன லாபம்? என் பொண்டாட்டி பறவை நாச்சியார் ரொம்ப நாளா சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் முகம் வருத்தப்படப்படாது. கொஞ்சம் நெல்லு கிடக்கு, இந்த நெல்லை அங்க மாத்தி விடு. நீள நினைந்தடியேன் உமை நித்தலுங்கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. நான் முன்னால சொல்லி இருக்கேன். மலை போல கொடுத்திருக்கான் பகவான், இவர் சில நெல்லு பெற்றேன்னுங்கிறாரு. தப்பு தானே? தப்பு இல்லை. ஆண்டவனை வச்சு பார்க்கிற பொழுது மலைங்கிறது சின்னது, நம்மளை வச்சு பார்க்கிற போது மலைங்கிறது பெரியது. அண்டங்கள் 1008 அண்டம் நமக்கு தெரிஞ்சதான், அதுக்கு மேல 101 கோடி அண்டத்துக்கு மேல இருக்கான்.
இந்த 101 கோடி அண்டத்துக்கு மேல உள்ளத ஒரு பக்கம் வச்சு சிவபெருமான ஒரு பக்கம் வச்சா இவ்வளவு அண்டமும் காலையில நம்ம வீட்டுல ஜன்னலை திறக்கிற பொழுது தூசி பறக்குது பாருங்க, அப்படி இருக்குமா. இது 101 கோடி அண்டங்கள், யூனிவர்ஸ், 101 crore யூனிவர்ஸ். கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு எப்படி இருக்குமா? காலையில நம்ம வீட்டுல கதவை திறக்கிற பொழுது இந்த தூசி பறக்கும் பாருங்க, அப்படி இருக்குமா சிவபெருமான். அப்ப அவ்வளவு பெரியவரா? அவருக்கு முன்னாலே இந்த மலை என்ன, சில நெல்லு தானே. சிவபெருமான் என்ன சொன்னார்? கவலைப்படாதே, ராத்திரிக்கு பூதங்களை விட்டு கொண்டே சேர்த்துறேன். ராத்திரியோட ராத்திரியா பூதங்களை விட்டு எல்லா நெல்லையும் கொண்டாந்து திருவாரூர்ல கொட்டியாச்சு. எல்லா வீட்டுக்கும் முன்னாலே ஏகப்பட்ட நெல்லு கிடக்கு. இந்த பரவநாச்சியார் சொன்னார்கள், இந்த நெல்லை யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடக்கோ அதை அவங்க எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், கடவுள் கொடுத்தது, என் சொத்தா. பணக்காரர்கள் என்பவர்கள் சொத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்கள் காப்பாளர்கள், ட்ரஸ்டீஸ், நாட் ஓனர்ஸ். இந்த காப்பாளர் ஒழுங்கா இருந்தா கடவுள் இவரையே காப்பாளராக அந்த பணத்தை இவர்கிட்டே கொடுத்து வைப்பார். இல்லைன்னா புடுங்கிட்டு போயிடுவார். இதான் நம்ம தர்மகர்த்தா தத்துவம், மகாத்மா காந்தியடிகள் சொன்னது. இந்த பணத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லை, போட்டுடுத்தானே போறேன், யாரோ சொந்தக்காரன் ஒருத்தன் பின்னால வந்து எடுத்துக்க போறேன். இந்த பணத்தை ஒழுங்கா நான் செலவழிக்கணும். சிவபெருமான் சொன்னபடி பரவநாச்சியார் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். திருக்கோயிலில் போய் வழிபட்டார், அங்கிருந்து புறப்பட்டார். பூதங்கள் கொண்டு வந்து சேர்க்க எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். கோட்புலியார்னு ஒருத்தர் அந்த ஊருக்கு வர்றார். கோட்புலியார் வரலாறு பின்னாலே வரும். இந்த கோட்புலியாருங்கிறவர் திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இந்த திருநாட்டியத்தான்குடிங்கிறது திருத்துறைப்பூண்டியிலிருந்து வடவாதிமங்கலம் போற பாதையில இருக்கு. சுந்தரருக்கு அங்க போன பொழுது ஒரு வினோதமான அனுபவம் கிடைச்சது. சுவாமிக்கு பேரு மாணிக்க வண்ணர், அம்பாளுக்கு பேரு மங்களாம்பிகை. சுந்தரமூர்த்தி கோயிலுக்குள்ள போய் பார்க்கிறார், விக்கிரகம் தான் இருக்கு, சாநித்தியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? கல்லுத்தான் தெரியுது, கடவுள் தெரியல. இது என்ன எனக்கே இப்படி தெரியுது? அப்போ சாமியும் அம்பாலும் எங்கேயோ போயிருக்கிறாங்க. எங்க போயிருக்கிறாங்க? திரும்பினார். ஒரு பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் சொன்னார், சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு போயிட்டாராம். அதனால பிள்ளையார் என்ன சொன்னார் தெரியுமா? கையை காமிச்சார். அந்த அங்கே இருக்கிறாங்க. அவருக்கு பேரு கைகாட்டிய விநாயகர். போய் பாருங்க, போர்டு வச்சிருக்கான் அந்த கோயில்ல, கைகாட்டிய விநாயகர். கையை காட்டின பக்கம் போய் பார்த்தா வயல். வயல்ல அம்பாளும் சிவபெருமானும் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அந்த தொழில் சிறப்பை காட்ட. கடவுளும் பராசக்தியும் உழுது கொண்டிருக்கிறார்கள். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு. எவ்வளவு சொல் பாருங்க அதுல. உழவர்கள் சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. சிவபெருமான் உழுதுகிட்டு இருக்கார். இவர் பார்த்துட்டார். அம்பாள் என்ன பண்றா தெரியுமா? களை எடுக்கிறார். இவர் நட்டுகிட்டு இருக்கார். நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நமக்கு நடாக்குறை சேரு தங்கிடவே, நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான் குடி நம்பி. நீங்க நட்டதெல்லாம் போதும், புறப்பட்டு மேல வாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி கூப்பிடுறார். பெருமான் ஏறி மேல வந்துட்டார். கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. சுந்தரமூர்த்திக்கு முன்னால ஒரு முரட்டு பாம்பு நிக்குது. போட்டா என்னத்துக்காகும்? சில வீடுகளுக்கு போவோம், நாய் இருக்கும், ஒன்னும் பண்ணாதும் பாரு. அவரை ஒன்னும் பண்ணாது. நம்மள போகணும் உள்ளுக்க, இல்ல அதை கட்டுங்க சொல்லுவோமா இல்லையா? இந்த பாம்பை என்ன பண்றது? பூனான் ஆவதோர் அரவங்கண்டு அஞ்சேன். நீ போர்த்தி இருக்கிற பாம்பு பூனான் ஆவதோர் அரவங்கண்டு அஞ்சேன், புறங்காட்டாடல் கண்டு இகழேன். நீ காட்டுல ஆடுற, அதுக்காக உன்னை இகழ மாட்டேன். பேணியர் ஆகிலும் பெருமையை உணர்வேன், பிறவேன் ஆகிலும் மறவேன். உன்னுடைய அடியவனாக பிறக்காவிட்டாலும் கூட உன்னை மறக்க மாட்டேன். காணியர் ஆகிலும் காண்பன், நீ என்ன பார்க்காட்டாலும் நான் உன்னை பார்ப்பேன். என் மனத்தால் கருதியர் ஆகிலும் கருதி, நானேல் உம்மடி பாடுதல் ஒளியேன் நாட்டியத்தான்குடி நம்பி. திருநாட்டியத்தான்குடியில பாடுறார். அங்கே ராஜாவுடைய சேனாதிபதி கோட்புலியார்.
அவருக்கு 2 பொண்ணு, சிங்கடி வனப்பகை அந்த காலத்து பேரு. ஒரு பொண்ணு பேரு சிங்கடி, ஒரு பொண்ணு பேரு வனப்பகை. அவர் வர்றார், சுந்தரமூர்த்திய பார்க்கிறார். இந்த 2 பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா விடக்கூடாது. ஒரு முறை சிதம்பரத்துல ஒரு ரயில்ல ஏறி உட்கார்ந்தேன். எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பையன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிற பையன், பளிச்சுன்னு இருக்கிறான் பையன், ரொம்ப நல்லா இருக்கிறான். நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றேன். ஒரு பெரியவர் வந்து ஏறி உட்கார்ந்தார். அவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார். இந்த பையனையே முறைச்சு 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 பார்க்கிறார். பார்க்கறதுக்கு ஒரு அளவில் இப்படியா பார்க்கறது, திருப்பி திருப்பி பார்க்கிறார். நான் சரி என்னமோ நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். மெதுவா அந்த பையனை பார்த்து கேட்டார், தம்பி உங்க பேர் என்ன? ராமசாமி. ராமசாமி. உங்க சொந்த ஊரு? கோட்டையூர். உங்க அப்பா என்ன பண்றாங்க? சிங்கப்பூர்ல வட்டி கடை வச்சிருக்காங்க. அந்த காலம் வட்டி கடை வச்சிருக்காங்க. ஓஹோ பரவாயில்லையே, செட்டியார் பையன் நம்ம பையன். இவருக்கு 2 பொண்ணு இருக்கு. அதுக்காக அந்த பையனை விடாம பார்க்கிறார். கேட்டுக்கிட்டே வந்தார். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்னென்ன கேட்கணுமோ அவ்வளவும் கேட்டுவிட்டார். இப்ப சந்தோஷம், நமக்கு பொருத்தமான பையன் பிடிச்சிட்டோம் இன்னைக்கு இவனை. கடைசி ஒரு கேள்வி கேட்டார், பதில் சொன்னா. அதுக்கப்புறம் மதுரை வர்ற வரைக்கும் அவர் பேசல. என்ன கேட்டார்? இப்ப எங்க போறீங்க? மதுரைக்கு போறேன். அங்க என்ன விசேஷம்? எனக்கு பையன் பிறந்திருக்கான், அதுக்காக போறேன். கெட்டு போச்சு. முதல்ல அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேப்பியா? அவ்வளதும் கேட்டு விட்டு கடைசியில நின்று போச்சு. அட ஒரு நல்ல பையனை பார்த்தா 2 பொண்ணு வச்சிருக்கவங்க அந்த பையனை பார்ப்பாங்களா இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சேனாதிபதி சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன தெரியுமா சொல்றார்? இந்த 2 என் பொண்ணு, இவ மூத்த மக, அவ 2வது மக. அதுதான் அந்த காலம். என் பொண்ணு. 11 பாட்டு பாடுறார். சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன், தன்னை அப்பன் அப்பன் என்று பேசி அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக கொண்டருளி கடிசேர் மலர்த்தாள் தொழுதுய்ய கருணை அளிக்க வேண்டும் அப்படின்னாரா அவர். இவர் என்ன சொன்னார்? தொடிசேர் தளிர்க்கை இவர் எனக்கு தூய மக்கள், தூய்மையான என் குழந்தைகள் எனக் கொண்டு அப்படியே மகன்மையாக கொண்டார் பறவையார்தம் கொழுனனார். அங்க ஒருத்தி உட்கார்ந்திருக்கால வீட்டுல, பறவையாருடைய கணவர் இப்படி சொன்னார். மடியில் அமர்த்தி உச்சி மோந்து அவர்களை பாடி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புகள் நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மறவா சேடார் பூங்குழல் சிங்கடி அப்பன். சுந்தரன்னு சொல்லல, திருநாவலூரன்னு சொல்லல, சிங்கடியப்பன் திருவாரூரன் உரைத்த பாடியராகிலும் பாடுமின் தொண்டீர் பாடலும் பாவம் பற்றருமே. இத படிச்சா பாவம் போயிரும். ஒவ்வொரு ஊரா சுந்தரர் வர்றார். இன்னைக்கு சுந்தரர் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி பார்க்க போறோம். திருவலிவலம் வந்துட்டார். இதெல்லாம் அங்க உள்ள அருமையான திருத்தலங்கள். நம்ம முன்னாலையும் லேசா பார்த்திருக்கோம். திருவலிவலம் வந்துட்டார். மனத்துணை நாதர் அங்கையர் கண்ணி, கோச்சங்கண்ணான் கட்டிய மாட கோயில், யானை புகா மாட கோயில். சுவாமி கட்டுமலை மேல இருக்கார். கரிக்குருவி வழிபட்ட தலம். வந்து பார்க்கிறார். அந்த ஊரை ஞானசம்பந்தர் பாடிட்டார், அப்பர் சுவாமி பாடிட்டாரு. இவர் பாடாம இருப்பாரா? அதையும் சேர்த்து வச்சு பாடுறாரு. அழகான பாட்டு பாருங்க. நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை. எனக்குன்னு புதுசா ஒன்னும் பாட தெரியாது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எப்படி பாடினார்களோ அப்படித்தான் நான் பாடுகிறேன். எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. அப்பரும் சுந்தரரும் அருள்மணி வாசகரும் எப்படி பாடினரோ. பழைய பாட்டு சொல்றார். நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரசனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை. தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கடலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வல்லியல் வானவர் வணங்க நின்றானை வலிவலந்தன்னில் வந்து கண்டேனே. திருவலிவலம் வந்து கண்டேனே. அங்கிருந்து புறப்பட்டார்.
திருவாரூருக்கு வந்துட்டார். பங்குனி உத்தரம். இவங்களுக்கு கல்யாணம் ஆன நாள் பங்குனி உத்தரம், பௌர்ணமி நாள். நிறைய கல்யாணம் பங்குனி உத்தரம். தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பங்குனி உத்தரம். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் மதுரையில கல்யாணம் பங்குனி உத்தரம். சீனிவாச பெருமாளுக்கும் அலமேலுமங்க தாயாருக்கும் திருச்சானூர்ல கல்யாணம் பங்குனி உத்தரம். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். அத்தனையும் பங்குனி உத்தரம். பரவ நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். பங்குனி மாசம் பௌர்ணமி நாள் உத்தர நட்சத்திரம். ஐயப்பனுடைய அவதாரம் பங்குனி உத்தரம். உத்தரம். அந்த உத்தர நாள் அன்னைக்கு இவருக்கு நினைப்பு வந்துருச்சு. என்ன நினைப்பு? கல்யாண நாள், வெட்டிங் டே. கொண்டாடுறதுக்கு இல்லை, நம்மளா இருந்தா கொண்டாடுறோம். இந்த வெட்டிங் டே கொண்டாடுற பழக்கமே பின்னாலதான் வந்துச்சு. அந்த காலத்துல கொண்டாடுறது இல்லைங்க. கல்யாண நாள் கொண்டாடுறதே இல்லை தமிழ்நாட்டில். கல்யாணத்தனிச்சு கோயிலுக்கு போய் 10 பேருக்கு சோறு போடுறது, கும்பிட்டு வந்துடுறது, இப்படித்தான் பழக்கம். வெட்டிங் டே கொண்டாடுறது கிடையாது. வெள்ளைக்காரன் வர விட்டு தான் வெட்டிங் டே கொண்டாடுறான். ஏன் தெரியுமில்ல? அவங்க ஊர்ல அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். ஒரு வருஷத்துக்கு 2 புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்துட்டா தட் இஸ் டு பி செலிபிரேட்டட். அது கொண்டாடப்பட வேண்டிய பெரிய அற்புதமா. அதுக்காக அவன் வருஷம் கொண்டாடின. நம்ம 60 வருஷத்துல கிழவனும் கிழவியுமா உட்கார வச்சு காலில் விழுந்து கும்பிடுறவங்க. நமக்கு என்னத்துக்கு வெட்டிங் டே? ஆனாலும் பழக்கத்தினால கொண்டாடுறோம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா அடியார்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க. எங்க? திருவாரூர்ல. வீட்டுக்கு வந்தார். அந்த அம்மா சொல்றாங்க, வீட்டுல ஒன்னும் பைசா கிடையாது. நெல் இருக்கு, பணம் வேணும்ல, கிடையாது. அப்படியா? இரு, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, கேட்போம். யாரு ஃப்ரெண்டு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 நண்பர்கள். ஒன்னு குபேரன், இன்னொன்னு சுந்தரமூர்த்தி. பணம் வேணும்னா குபேரன் கேட்பாராம், அறிவு வேணும்னா சுந்தரமூர்த்திட்ட கேட்பாராம். இது எப்படி இருக்கு? சிவபிரகாச சாமி பாடுறாரு, சிவபெருமானுக்கு இல்லாத அறிவா? அறிவாளியா ஒரு நண்பன் வேணுமா, பணக்காரனா ஒரு நண்பன் வேணுமா? இவன் அட்வைஸ் பண்றதுக்கு, அவன் ஹெல்ப் பண்றதுக்கான். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா? நண்பனே சிவபெருமானே அவற்றைத்தான் போய் கேட்கணும். திருப்புகலூருக்கு புறப்பட்டார். திருப்புகலூர் திருவாரூருக்கு பக்கத்துல வர்த்தமானீஸ்வரம். உயிர்கள் கடைசியாக இறைவன் திருவடியை புகழாக அடைந்த இடம். அப்பர் சுவாமிகள் சித்திரை சதயத்தில் ஆண்டவன் திருவடி அடைந்த இடம் திருப்புகலூர். முருகநாயனார் மடம் வைத்த இடம். அப்பர், சம்பந்தர், சிறுத்தொண்டர், திருநீல நக்கர் எல்லா அடியார்களும் சந்தித்த இடம் திருப்புகலூர். வேளாக்குறிச்சி ஆதீனம்னு ஒரு ஆதீனம் இப்ப அங்க இருக்கு. சிவபெருமானுக்கு கோணப்பிரான்னு பேரு. சாமி ஒரு பக்கம் சாஞ்சிருப்பார். பானாசுரன் என்பவன் ஒரு அகழி வெற்றினான். சிவபெருமானை தூக்கிட்டு போறதுக்காக இழுத்தானா. அதனால சிவலிங்கம் கொஞ்சம் வடக்காக சாய்ந்திருக்கும். பெருமானுக்கு கோணப்பிரான்னு பேரு. அந்த பெருமானுடைய திருப்புகலூர் கோயில், அதுல ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க. அந்த கல்வெட்டுல திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு புது பேர் வைக்கிறாங்க. இந்த கல்வெட்டை எடுத்தாத்தான் நம்ம வரலாறு பூரா தெரியும். இந்தியா முழுக்க கல்வெட்டுக்கள். திருநாவுக்கரசு பெருமானுக்கு பேரு தெரியுமா? குளிச்சு எழுந்த நாயனார். மற்றவன்லாம் என்ன குளிக்காமலா இருக்கான்? குளிச்சு எழுந்த நாயனார். எங்க? மானசரோவர்ல குளிச்சு திருவையாத்திரை எழுந்தார்ல, அதை சொல்றான் பாருங்க. குளிச்சு எழுந்த நாயனார் கல்வெட்டுல பேரு. நம்ம சம்பந்த சுவாமிக்கு பேர் என்ன தெரியுமா? கல்வெட்டுல ஆணை நமதென்ற பெருமாள். ஏன்? ஆணை நமதே, அரசாழ்வர் ஆணை நமதே, அதனால ஆணை நமதென்ற பெருமாள். இதெல்லாம் கல்வெட்டு பேர்கள். இப்போ அந்த ஊருக்கு வந்தார், கும்பிட்டார், பதிகம் பாடினார். பெருமானே, வீட்டுல கொஞ்சம் பணம் வேண்டி இருக்கு, பார்த்துக்கோ. நிம்மதியா வந்தார். கோயில பிரகாரம் வர்ற பொழுது அந்த பக்கம் வேலைக்காக நிறைய செங்கல் போட்டு வச்சிருந்தான். ஒரு 7-8 செங்கலை எடுத்து தலைக்கு வச்சார். மேல துண்டை போட்டு போர்த்தினார். படுத்தார். சிவான்னு தூங்கிட்டார். தூக்கம் எப்ப வரும்? கடவுள் திருவடியில தலை வச்சு படுத்திருக்கிறோம்னு நினைச்சா தூக்கம் நிம்மதியா வரும். கவலைகளோட போனா தூக்கம் ஒரு காலம் வராது. பெட்ரூமுக்குள்ள போற பொழுது 2 விஷயத்தை கலட்டி போட்டுட்டு போகணும். 1 செருப்பு, 2 கவலைகள். அப்புறம்தான் உள்ள போற பழக்கம். இவர் என்ன பண்றார்? சிவபெருமான்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. சிவான்னு படுத்தார். நல்லா தூங்கினார். எழுந்தார். துண்டை உதறினார். பார்க்கிறார்,
வச்ச 10-15 செங்கலும் தங்க கட்டியா மாறி கிடக்கு. 1-2 இல்லைங்க, 2 ஆளு 3 ஆளு தூக்குற சுமையா அத்தனை செங்கல், அவ்வளவும் தங்கமா மாறி போச்சு. பெருமானே, நான் கேட்டதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கியே. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் பணம் கொடுக்காதவனை போய் புகழ்ந்து ஏன் அவ விட்டு வாசப்பள்ள கிடக்குறீங்க? ஒரு வள்ளல்னு பேரு வச்சுக்கிட்ட ஒருத்தன் மகா கஞ்சே புலவர் அவனை பாட போயிட்டாரு. ஏதோ தருவானாக்கம்னு தப்பா நினைச்சு அவன் உருன்னு உட்கார்ந்து இருக்கான். இவர் போனாரு. சில வீடுகள்ல நாய்கள் சாக்கிறதுன்னு போர்டு போட்டிருப்பான், நாய் இருக்காது, அவன் தான் உட்கார்ந்து இருப்பான். அது மாதிரி இந்த ஆளு உட்கார்ந்து இருக்காரு. பார்த்தான். நீ யாருன்னா? புலவர்னாரு. போச்சுறான்னா என்னமோ கேட்க போறாரு. வாரும் நீர் யாரென்ன வித்துவான் என்னவும் மதிமோசம் வந்ததென்றே வாய் குளறி மெய் நடுக்குற்று நீர் வந்த காரியம் ஏது என. எதுக்கு வந்த? இவர் அவனை பாட ஆரம்பிச்சாராம். நீ காமதேனு மாதிரி, சீருலாவிய காமதேனுவே, கற்பக மரம் மாதிரி தாருவே, சீருலாவிய காமதேனுவே தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, நீ சிந்தாமணி மாதிரி. சீருலாவிய காமதேனுவே தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, செப்பு வதனத்து அரிச்சந்திரனே, நீ அரிச்சந்திரன். நிறுத்து 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 நிறுத்து. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. கற்பக மரம். நான் என்ன மரமா? சிந்தாமணி நான் என்ன கல்லா? அது கூட பரவாயில்ல. காமதேனு நான் என்ன மாடா? ஹரிச்சந்திரன் எண்ணிய அட பாவி, நான் யாருகிட்ட போய் பொண்டாட்டிய வித்தேன்? ஹரிச்சந்திரன் வித்திருக்கேன். என்ன திட்ட வந்தியா வாழ்த்த வந்தியா? பார்த்தாரு. ஐயோ அப்பா, இவன்ட்ட மாட்டிக்கிட்டமே, தெரியாம மாட்டிக்கிட்டமே. விழுந்தடிச்சு ஓடி போயிட்டாராம். சீருலாவிய காமதேனுவே தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, செப்பு வதனத்து அரிச்சந்திரனே, என்னலும் சினந்து இரு கண்ணும் சிவந்து ஆரை நீர் மாடு கல் மரம் என்று சொன்னது மலால் அரிச்சந்திரன் என்று அடாத சொன்னையால் ஆர்க்கடிமையாகினேன், ஆர்கையில் பெண்டு விற்றேன், தீருமோ இந்த வசை என்று உரை செய் வெகு கொடிய தீயரை பாடி நொந்தேன். திருமன்றுள் நடு நின்று நடமொன்று புரிகின்ற தெந்தில்லை நடராஜனே. நடராஜாட்ட போய் சொல்லி அழுதாராம். நான் உங்ககிட்ட வராம இவன்கிட்ட போய் இப்படி சொல்லி இப்படி ஆகி போச்சேன் வாழ்க்கை. கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. பாரின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் எல்லாம் பாடாதே, சிவபெருமான் கிட்ட வா, இப்போதைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், மேலே சிவலோகம் ஆளலாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. தங்க கட்டிங்க 4-5 ஆட்களை கூப்பிட்டு திருவாரூருக்கு தூக்கி விட்டு இவர் புறப்பட்டு போறார். சிவபெருமான் சுந்தரமூர்த்திய நண்பன்னு சொல்லதுக்கு அவர் பட்டபாடு பெரும்பாடு. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. சுந்தரமூர்த்தியை சிவபெருமான் ஆட்கொண்டமையினாலே சுந்தரர் கஷ்டப்பட்டாரா சிவபெருமான் கஷ்டப்பட்டாரான்னு ஒரு பட்டி மண்டபம் போட்டா சிவபெருமான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் இவருக்காக. இவர் கூப்பிடுறதுக்கெல்லாம் போகணும். பொண்டாட்டியோட சண்டையா இவரைத்தான் அனுப்புவார் தூது. சிவபெருமான் தூது போவார். காமனை எரிச்சவர் தூது போவார். எல்லாம் இவர். ஏன்? சிவபெருமான் எல்லாம் செய்வார்னு காமிக்கணும்ல. விபூதி தான் கொடுப்பார்னு நீங்க சொல்லக்கூடாது இல்ல. செங்க கட்டிய தங்க கட்டியா மாத்துவார்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்ல. அதுக்கு தானே அவதாரம். 3 நோக்கமும் நிறைவேறி விட்டது. கோயிலுக்கு போனால் பாட வேண்டும், அதுக்குத்தான் நிறைய பாட்டு. அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார். அடியார்களை பாடணும், பட்டியல் போட்டு பாடியாச்சு. சிவபெருமான் என்ன கேட்டாலும் கொடுப்பார்னு காமிக்கணும், அதுக்குத்தான் இது செங்க கட்டி தங்க கட்டியாக மாறிட்டு. திருப்பனையூருக்கு போறார். பனைமரம் அங்கே ஸ்தல விருட்சம். நடன காட்சி கிடைச்சது இவருக்கு. கரிகாலன் வளர்ந்த ஊர். தாளவனேஸ்வரர் பெரிய நாயகி. கல்வெட்டு பனையடி அப்பன்னு சொல்லுது.
ஊருக்கு வெளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடன காட்சி கிடைத்த ஊர். கரிகாலன் குழந்தையா இருந்தானா. கரிகால் சோழன் கல்லணையை கட்டினவன் 1800 வருஷத்துக்கு முன்னால. சண்டை போட்டு மற்றவர்கள் அவன் ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். குழந்தையாயிருந்த கரிகாலனையும் அரசியாரையும் இரும்பிடர் தலையாருங்கிற புலவர் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். இந்த ஊர்ல வந்து வச்சிருந்தார். எந்த ஊர்ல? திருப்பனையூர்ல 8 வருஷம் வச்சிருந்தார். பக்கத்துல ஒரு பிள்ளையார், பிள்ளையார் தான் துணையா இருந்தாரா. பிள்ளையாருக்கு பேரு தெரியுமா? துணை இருந்த விநாயகர். ஊர்ல பிள்ளையாருக்கு எத்தனை பேர்னு ஒரு பட்டியல் போட்டா 1000 பேர் இருக்கும். அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு பேரு பிள்ளையாருக்கு. எங்க மதுரையிலே முக்குருணி பிள்ளையார், முக்குருணி அரிசி அவருக்கு. அப்படி எல்லா ஊர்லையும். திருப்பனையூரில் விருப்பனாகியும் திருவாசகம். அது இருந்த இடம் திருப்பனையூர். கரிகால் சோழன் அதுக்கப்புறம் வெற்றி கண்டான், சோழ நாட்டு ராஜாவாக மாறினான். அந்த ஊருக்கு போனார், பாடினார். திருவாரூர் பறவை மாளிகைக்கு வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். திரும்ப திரு நன்னிலத்து பெருங்கோயில் போயிட்டார். திரு நன்னிலத்து பெருங்கோயில், அந்த கோயில்ல ஒரு சிறப்பு தெரியுமா? ஒரு முரட்டு தேன்கூடு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு எப்பவும் தேன்கூடு இருக்கு. சுவாமிக்கு பேரு மதுவன ஈஸ்வரர், மதுன்னா தேன். அம்பாளுக்கு பேரு மதுவன நாயகி, அதுவும் மாடக் கோயில். விருத்தராசுரன் பண்ணின துன்பத்தை தாங்க மாட்டாமல் தேவர்கள் தேனீக்களாக மாறி வழிபட்ட திருத்தலம். சுவாமி மலை மேல இருக்கிறார், ஒரு சின்ன கட்டுமலை. அங்க போய் பாடுறார். கருவறை போலரக்கன் கையிலை மலை கீழ்கதற ஒரு விரரால் அடர்த்தி இன்னருள் செய்த உமாபதிதான் திரை பொறு பொன்னி நன்னீர் துறைவன் திகழ் செம்பியர்கோன் நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே. நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவன் கும்பிட்டார். அங்கிருந்து புறப்பட்டார். திருவீழி மிடலை போயிட்டார். நம்ம அடிக்கடி இந்த ஊரை கேட்டிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பத்தான் போறார். அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் படிக்காசு கொடுத்த இடம் திருவீழிமிடலை. ஆளுக்கு ஒரு காசு வச்சாராம். அதை சுந்தரர் பாடுறார். ஏன் சிவபெருமான் ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார்? தமிழ் கேட்கிற ஆசையினால கொடுத்தார். இல்லைன்னா தங்க காசு கொடுப்பாரா? இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர். ஆளுக்கு ஒரு காசு, தினம் ஒரு தங்க காசா. தமிழ் கேட்கிற ஆசையினால செய்தாராம். வாசி அறிந்து காசளிக்க வல்ல மிளலை வானர்பால் தேசுமிக்க திருவருள் முன்பெற்று அங்க போய் பாடினார். திருவாஞ்சியத்துக்கு வந்துட்டார். திருவாஞ்சியம் ஞாபகம் வருதா? யமதர்ம ராஜாவுக்கு தனி சந்நிதி. என்ன நோய் வந்தாலும் திருவாஞ்சியத்தை நினைச்சு ஒரு வெள்ளி முடிஞ்சு வச்சிங்கன்னா நோய் தீரும். போய் திருவாஞ்சியத்தில் கும்பிட்டு வரணும். நன்னிலத்திலிருந்து கொடவாசல் போற வழி திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலியொழு மகிழ்ந்த வண்ணமும் திருவாசகம் பாடுது. யம வாகனம். அங்கே இறப்போருக்கு யம வாதன கிடையாது. ஸ்தல விருட்சம் சந்தன மரம். வாஞ்சிநாதர் மங்கள நாயகி. காசிக்கு சமமான 6 காவிரி தலங்கள். ஒன்னு திருவையாறு, இன்னும் ஒன்னு வேதாரண்யம், மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவெண்காடு, திருவாஞ்சியம். இது திருவாஞ்சியம். காசிக்கு சமமான திருத்தலங்கள். அங்கிருந்து அரிசில்கரை புத்தூர் வரார். அவர் போன ஊரெல்லாம் நம்ம போறோம். கொஞ்சம் வேகமா போறோம். அவர் இருந்துட்டு போவார், நம்ம பறந்துகிட்டே போறோம், நேரம் இல்லைன்னு. திரு அரிசில்கரை புத்தூர், அரிசில் ஆற்றின் கரையிலே உள்ள புத்தூர். புகழ்துணை நாயனார் வாழ்ந்த இடம். புகழ்துணை நாயனாருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க காசு கொடுத்த இடம். அதெல்லாம் பின்னாலே வரலாறு வரும். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் போற வழியில இருக்கு. சுவாமிக்கு படிக்காசு வைத்த நாயகர்னு பேர், அம்பாளுக்கு அழகாம்பிகைன்னு பேர். அந்த வரலாறு பூரா சொல்றார். புகழ்துணை நாயனார் வரலாறு முழுக்க பாட்டுல சொல்றார். அடுத்து திருநரையூர் சித்தீச்சுரம். சிவபெருமான் சித்தநாத ஈஸ்வரர், அம்பாள் சௌந்தர நாயகி. மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர். நரன் வழிபடும் சிற்பம். துர்வாசரால் பறவையாகுமாறு சபிக்கப்பெற்ற மனிதன் வழிபட்ட இடம் சித்தீச்சரம். அங்கிருந்து திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். நம்ம அதையும் பார்த்திருக்கிறோம். திருவாவடுதுறைக்கு வந்தவர் அந்த சிலந்திய பாடுகிறார், திருவாவடுதுறையை பாடுகிறார். திருவிடைமருதூருக்கு வந்துட்டார். அழகான பாட்டு. நான் சில பாட்டு தான் சொல்றேன்.
திருவிடைமருதூருக்கு வந்துட்டார். மகாலிங்கம் பெருநன்முலை நாயகி. கழுதை குங்குமந்தான் சுமந்து எய்த்தால் போல். கழுத குங்குமம் சுமந்தா குங்குமம் மதிப்பு கழுதைக்கு தெரியுமோ? இந்த உடம்பை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். உயிர் உடம்பை சுமக்குது. உயிருக்கு என்னமாவது கூலி கொடுக்கிறோமோ? சுமந்தா கூலி கொடுக்கணுமா இல்லையா? ரயில்ல வந்தா கூலி கொடுக்கிறோம், பிளேன் சுமந்து வந்தா கூலி கொடுக்கிறோம், கார்ல வந்தா கூலி கொடுக்கிறோம். இத்தனை வருஷமா உடம்ப உயிர் சுமக்குது, கூலி கொடுத்தமா? திருவள்ளுவர் சொல்றார், இனிமே உயிருக்கு கூலி கொடு. என்ன கூலி? உயிர் போட்டா 8 பேர் தூக்கணுங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப 8 ஆளு சுமைய உயிர் தூக்கிட்டு இருக்கு. உயிருக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? 2 கொடுக்கணுங்கிறார் திருவள்ளுவர். என்ன 2? ஈதல் இசைபட வாழ்தல். ஈதல் ஈகை 2 புகழோடு வாழ்க. இந்த 2 தான் உயிருக்கு நீ கொடுக்கிறது. ஏன் இறந்த அன்னைக்கு 4 பேர் சொல்லுவான், அந்த ஆள் அவ்வளவு கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் அப்படின்னு புகழோட போகணுமா அந்த உயிர். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. ஊதியம்னா ரெம்யூனரேஷன், ஊதியம்னா சம்பளம். உயிருக்கு கொடுக்கிற சம்பளம் ஈதல் இசைபட வாழ்தல். பாடுறார், உடம்பை சுமந்தேன் பயன் காணேன். கழுதை குங்குமந்தான் சுமந்தைத்தால் கைப்பர் பாழ்புகள் அற்றது போல பழுதினான் உழந்து உள் தடுமாறி படுசுழித்தலைப்பட்ட நன்யந்தாய். கழுத குங்குமம் சுமந்தா குங்குமத்தினால கழுதைக்கு என்ன பிரயோஜனம்? நான் அந்த கழுத மாதிரி உடம்ப சுமக்கிறேன், இந்த உடம்புனால எனக்கு பிரயோஜனம் இல்லாம ஆக்கப்படாதே. அழுது நீ இருந்தென் செய்தி மனனே அங்கனா அரணே என்ன மாட்டாய். இழுதையே நிற்கு ஓர் உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரானே. அங்கிருந்து திருநாகேஸ்வரம் வர்றார். சேக்கிழார் பெருமானுக்கு பிடித்த ஊர் திருநாகேஸ்வரம், கும்பகோணத்துக்கு பக்கத்துல. அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒப்பிலியப்பன் கோயில். திருநாகேஸ்வரம் மாதிரி சேக்கிழார் அவர் பிறந்த ஊர் குன்றத்தூருக்கு பக்கம் இன்னொரு திருநாகேஸ்வரம் உண்டாக்கி வச்சார். அவர் கட்டின கோயில், அவருக்கு விருப்பமான இடம். அந்த ராகு பகவானுக்கு அபிஷேகம் ஆகிற பொழுது பால் நீல நிறமாக வரக்கூடிய ஊர் நாகநாதர் குன்றமாமுலை அம்மை. அங்கிருந்து திருக்கலையநல்லூர் வந்துட்டார். உயிர்களை கொண்டுகிட்டு வந்த கலையம் தங்கின இடமா. இந்த யுகத்தில இருந்து அடுத்த யுகத்துக்கு உயிர்களை பாதுகாப்பா கொண்டு போன கலையம் தங்கின இடம் திருக்கலையநல்லூர். அரிசிலாற்றங்கரை. அங்கே போய் பாடுகிறார். கும்பகோணத்துக்கு போனார், திருவலஞ்சுழிக்கு போனார், திருநல்லூருக்கு போனார். பதிகங்கள் கிடைக்கவில்லை. திருச்சோற்றுத்துறைக்கு வந்துட்டார். சோறுன்னா என்ன? சாப்பிடுற சோறு இல்ல, மோட்சம். அன்னைக்கே சொன்னேன், சோறுன்னா மோட்சம். எங்கே சொல்லி இருக்கு? பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். மாணிக்க வாசகசாமி சொல்றார், சோறுன்னா மோட்சம். திருச்சோற்றுத்துறையினா வழிபடக்கூடியவர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய பகுதி. அழல் நீர் ஒழுகி அணைய சடையும் உளையீர் உரியும் உடையானிடமாம் களை நீர் புத்தும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்றுத்துறையே. காவேரி ஆத்துல தங்கம் வருமா? ஆமாங்க, காவேரி ஆத்து தண்ணியில தங்கத்துகள் ஒட்டி இருக்குமா. அதுக்காகத்தான் காவேரிக்கு அவ்வளவு பெருமை. பொன்னின்னு ஏன் பேர் கொடுத்தான்? பொன் ஒட்டி இருக்கிறதுனால பொன்னின்னு பேர் கொடுத்தான். திருச்சோற்றுத்துறை தொலையா செல்வர் ஒப்பிலாம்பிகை கும்பிட்டார். திருமலபாடிக்கு வரப்போறார். திருவாலம்பொழில்னு ஒரு ஊர், அங்கே கும்பிட்டு படுத்தார். சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். ஏன் மலபாடிய மறந்துட்டியா? திருமலபாடிக்கு போகாம வந்துட்டாராம். மலபாடிய மறந்துட்டியா? கனவுல காட்சி முழிச்சார். திருமலபாடிய மறக்கலாமா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. உன்னை விட்டுட்டு யாரையா நினைக்க போற? நீ பொன்னார் மேனியன். இந்த பொன்னார் மேனியை எங்க பார்க்கலாம் தெரியுமா? கைலாசத்துல பார்க்கலாம். கைலாச யாத்திரை போறவங்க முதல் நாள் திரபுக்குங்கிற இடத்துல தங்குறாங்க. எங்க? மலையை சுத்தி பரிக்கிரமா போற பொழுது
கைலாச மலையை சுத்தி போற வலத்துக்கு பரிக்கிரமான்னு பேரு. முதல் நாள் 18 கிலோமீட்டர் போனா தங்குற இடத்துக்கு திரபுக்குன்னு பேரு. அந்த கூப்பிடு தூரத்துல தெரியுது கைலாசம். போகத்தான் முடியாது. ஏன்? போனா ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு முட்டுது, ஓடியாந்துடுறான். எங்களோட வந்த கேமராக்காரர் போட்டோ எடுத்தார். முன்னால போனார், சொல்லிவிட்டார், ஐயா அங்க போகாதீங்க, அந்த இடத்துக்கு போனாலே ஆக்சிஜன் கிடையாது. நாங்க நிக்கிற இடத்தோட நிக்கணும். ஒரு பெரிய பாறை, இந்த பாறையில கைய வச்சுதான் ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கினான்ங்கிறாங்க அந்த ஊருக்காரங்க. அந்த பாறையை சுத்தி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போக முடியாது, பார்க்கலாம் பக்கத்துல. காலையில 5:30 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் படுற பொழுது பொன்மயமா தெரியும் கைலாசகிரி. அதத்தான் பொன்னார் மேனியனேன்னு இவர் பாடி இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி. புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. இந்த மலபாடிக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? புருஷா மிருகம் என்பது தேவலோகத்தில இருந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணனுச்சான். பிரம்மா அதை தூக்கிவிட்டு பிரம்மலோகத்துக்கு போக பார்த்தாராம். பிடிச்சு இழுத்து பார்த்திருக்காரு, சிவலிங்க அசைகல, வைரத்தூண் மாதிரி இருக்குன்னாராம். வைரத்தூண் நாதர்னு அவருக்கு பேரு. மலபாடியுள் மாணிக்கம்னு பேரு. அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேரு. பனை மரம் ஸ்தல விருட்சம். சுவாமி சந்நிதியில 3 குழி இருக்கு, அதுதான் நவகிரகம். 3 குழி, 9 நவகிரகம் அதுக்குள்ள. அதைத்தான் வழிபாடு பண்றாங்க. திருவானைக்காவலுக்கு வந்துட்டார். திருவானைக்காவல்ல ஒரு அற்புதமான வரலாற்றை பாடுறார். வெளியில தெரியாத வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். திருவானைக்காவல் எங்கே இருக்கு? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கு. சோழ நாடு. சோழ ராஜா காவேரியில குளிக்கிறான். கழுத்துல ஒரு மாணிக்க மாலை போட்டிருந்தான். குளிச்சு அப்படி எந்திரிக்கிற பொழுது இந்த மாலை மேல வந்து ஆத்துல போயிருச்சு. விலை மதிக்க முடியாத மாணிக்க மாலை ஆத்தோட போயிடுச்சு. சிவபெருமானே ஜம்புகேஸ்வரா, ஜம்புகேஸ்வரம் திருவானைக்காவல், அப்புலிங்கம் திருவானைக்காவல். ஜம்புகேஸ்வரா, இந்த மாலை உனக்கு சமர்ப்பணம்னா. தொலைஞ்சு போச்சு, வேற எங்கேயும் போயிடக்கூடாது, உனக்கு கிடைச்சா நல்லது. சிவபெருமான் கேட்டுக்கிட்டாராம். அர்ச்சகர் கோயிலுக்கு பக்கத்துல இந்த ஆறு ஓடி வருது. இந்த தண்ணீரை மோந்திருக்கார். குடத்துக்குள்ள மாலை போயிருச்சு. சிவபெருமானுக்கு கொண்டாந்து அபிஷேகம் பண்ணினார். டங்குன்னு ஒரு சத்தம், மாலை சிவலிங்கம் கழுத்தில் விழுந்துருச்சு. இந்த வரலாற்றை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தாரமாகிய பொன்னி தந்துரை ஆடி விழுந்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள் என ஆங்கே ஆரம் கொண்ட எம்மானை, ஆரம்னா மாலை, ஆரம் கொண்ட எம்மானை காவுடை ஆதியை நாளும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. அவரை கும்பிடக்கூடியவர்கள், மனத்தில் ஈரமுள்ளவர்கள், நம்மையும் ஆளக்கூடியவர்கள், நாடி தேடி தொழுவோர்பால் நானத்தாக திரிவேனோ மாடக்கூடற்பது ஞான வாழ்வை சேரத் தருவாயே. பாடல் காதல் புரிவோனே பாலை தேனத் தருள்வோனே ஆடல் தோகை கிணியோனே ஆனைக்காவில் பெருமாளே. திருவானைக்காவல்ல பாடின திருப்புகள். திருவானைக்காவலை கும்பிட்டு திருப்பாச்சில் ஆச்சிரமம் போறார். திரும்பவும் பைசா வேண்டி இருக்கு. அம்மா சம்பாதிச்சா மாசம் மாசம் சம்பளம் வரும், அதுவே பத்த மாட்டேங்குது. இவருக்கு யாரு கொடுக்கிறது? திருப்பாச்சில் ஆச்சிரமம். சிவபெருமானே கொஞ்சம் திட்டுறாரு. திட்டுன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கடுமையா திட்டுறாரு. நீயா கொடுக்கணும்ல, நான் என்ன கேட்க வைக்கிற? இது எப்படி இருக்கு? பழனியில போய் அருணகிரிநாத சுவாமி பாடுவார். ஆறுமுகம் ஆறுமுகம்னு 6 முறை கூப்பிடுறேன். நீ என் துன்பத்தை கண்டுபிடிச்சு பலன் கொடுக்கணுமா வேண்டாமா? உங்ககிட்ட போய் இது இது வேணும்னு கேட்டா உன் பெருமை கெட்டு போயிடாது? நீ கேட்காம இல்ல கொடுக்கணும். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமடி பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார். வந்து நிக்கிறவனுடைய கஷ்டம் என்னன்னு நீ கேட்கலாமா? கேட்காம இல்ல தீர்த்து வைக்கணும். ஏழைகள் வியாகுலம், வியாகுலம்னா கஷ்டம்,
ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. எங்க கஷ்டத்தை நினைச்ச உடனே நீ தீர்த்து வைக்க வேண்டாமோ? நாங்க சொல்ற அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறது. மதுரை மீனாட்சிக்கும் மற்ற கோயில்களுக்கும் ஒரு வேறுபாடு. மற்ற கோயில்களில் போனா கேட்கணுமா, மதுரைக்கு போனா மீனாட்சிக்கு முன்னால பேசாம நின்னா போதுமா. மீன் அங்கையர்கண்ணி பார்வைப்பட்டா பின்னால வர்ற மீன் குஞ்சுகளுக்கு வயிறு நிரம்பிடுமா. அம்பாள் பார்வைப்பட்டா எல்லா கவலையும் தீர்ந்து போயிருமா. ஒன்னும் கேட்க வேண்டாம், போய் நின்னா போதுமா. கேட்கிறார், வைத்த நந்தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி உய்த்த நந்தனக்கே திருவடி கடுமை உரைத்த காலுவமனே ஒக்கும் வைத்தபாம் பார்த்து ஓர் கோவணத்துடு பாச்சில் ஆச்சிராமத்து எம்பரமர் பித்தரே ஒத்து. உனக்கு பைத்தியமாயா பிடிச்சு போச்சு? நான் கேட்க முன்னால தர வேண்டாம். பித்தரே ஒத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவர் அலாதில்லையோ பிரானார். உன்னை விட்டு ஆள் கிடையாது நினைக்கிறியா? இதுக்கு மேல எப்படிங்க திட்ட முடியும் ஒரு ஆளை? பித்தரே ஒத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவர் அலாதில்லையோ பிரானார். இப்படி திட்டுனாரா? கடைசி பாட்டு அது ரொம்ப அற்புதம். இவ்வளவு நேரம் பேசிவிட்டார்ல. பேசுறதுன்னு என்ன அர்த்தம்? திட்டுறது. இந்த ரொம்ப பேசிவிட்டேன் அப்படிங்கிறோம்ல, சொல்றாரு, பேசின பேச்சை பொறுக்கிலாராயில் இவர் அலாதில்லையோ பிரானார். நான் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருப்பேன், நீ பொறுத்துக்கிட்டே இருக்கணும். சிவபெருமான் பொறுத்துக்கிட்டான். பொருள் குவை கொடுத்தானா, மூட்டை மூட்டையா பணம் கொடுத்திருக்கான். எதுக்கு? திட்டுனதுக்கு. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, கடவுளை திட்டலாமா? நல்லா திட்டலாம், வசதியா திட்டலாம். தமிழால திட்டுங்கள். ஃபூல்னு திட்டாதீங்க, முட்டாளேன்னு திட்டுங்க. தீஃப்னு திட்டாதீங்க, திருட்டு பயலேன்னு திட்டுங்க. செம்மான் மகளை திருடும் திருடன்னு திட்டுங்க. உள்ளங்கவர் கல்வன்னு திட்டுங்க. முனியே நான்முகனே முக்கண் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா நம்மாழ்வார். என் கல்வா அப்படி திட்டுங்க. திருட்டு பயலேன்னு திட்டுங்க, அருள் பண்ணுவானா. திட்டினவனுக்கே அருள் பண்ணனா வாழ்த்தினவனுக்கு என்ன செய்ய மாட்டான்? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். தமிழுக்கு அந்த ஆற்றல் உண்டுங்க. நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நினைவு வருதா? இப்போ கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். நல்ல கூட்டம். கூட்டத்தில் நான் நிக்கிறேன். ஒரு ஆளு போலீஸ்காரர், நல்ல கனமான திருமேனி, ஒரு 90 கிலோவுக்கு மேல இருப்பார். அவர் போட்டிருக்க பூட்ஸ் ஒரு 40 கிலோ இருக்கும். போட்டுக்கிட்டு வேகமா ஓடி வந்தார். நானா கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன். நறுக்குன்னு என் காலில் பார்த்து மிதிச்சார். எனக்கு உசிரே போயிடுச்சு. நாசமா போகன்னு திட்டிவிட்டேன். தாங்க முடியலைங்க, பட்டால தெரியும், திட்டிவிட்டேன். அவரு, சார் நீங்க தமிழ்நாடான்னாரு. ஆமா மதுரை, நீங்க? நான் திருமங்கலம், மதுரைக்கு பக்கம். அப்படியா சார், எப்போ வந்தீங்க? கல்கத்தாவுக்கு நான் வந்து 4 நாள் ஆச்சு. எத்தனை நாள் இருப்பீங்க? 1 வாரம் இருப்பேன். இங்க என்ன வேலை? தமிழ் சங்கத்தில் பேச்சு. இப்ப தமிழ் சங்கத்துக்கு வந்தா உங்க பேச்ச கேட்கலாமா? கேட்கலாம். நாளைக்கு வர்றேன் சார். அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நாசமா போகன்னு நான் திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு. ஏன்? தமிழ். சார் நீங்க தமிழான்னு கேட்கிறாரு. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். நமக்கே இப்படி இருந்தா பகவான் எப்படி இருப்பாரு? நீ தமிழால திட்டு, பரவாயில்ல. பேசின பேச்சை பொறுக்கிலராயில் இவரலாதில்லையோ பிரானார். மாற்றறி வரதர் பாலாம்பிகை. ஒரு வாசல், அதுக்கு பேரு கிளி கொடுத்தருளிய திருவாசல். கிளின்னா தெரியுமா? கிளிக்கப்படுவது, பொற்கிளி. பொன் முடிச்சு கொடுத்தாராம். யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. சுந்தரர் 2 கையினாலையும் தாளம் ஏந்தி பாடுறாப்புல ஒரு திருமேனி அங்க இருக்கு. இதெல்லாம் கோயிலுக்கு போனா ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கணும். இருக்கு. புறப்பட்டு திருப்பைஞீலி வந்துட்டார். திருப்பைஞீலி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம். நம்ம அப்பர் சுவாமிகள் வரலாற்றுல பார்த்திருக்கோம், சம்பந்தர்லையும் பார்த்திருக்கோம். சுந்தரர் இப்ப அங்க வந்துட்டார். வாழை மரம், ஸ்தல விருட்சம், அப்பருக்கு பொதுசோறு போட்ட இடம் பாடிட்டு திருப்பாண்டி கொடுமுடி வந்துட்டார். திருப்பாண்டி கொடுமுடி ஈரோட்டிலிருந்து கரூர். ஓஹோ, ஈரோடு தாண்டி இல்ல, ஈரோட்டிலிருந்து சேலம் போற வழியில வருது. இல்ல, கரூர்ல இருந்து ஈரோடு. கரெக்ட்.
கரூர்ல இருந்து ஈரோடு போற வழியில நடுவில் திருப்பாண்டி கொடுமுடி கோயில், கரையூர் கொடுமுடிநாதர் பன்மொழி நாயகி. கொங்கு நாட்டில் 3 பேரும் பாடிய ஒரே திருத்தலம் இது ஒண்ணுதான். 3 பேரும் பாடியிருக்காங்க. மேருமலை சிகரம் விழுந்தது சிவலிங்கம். சிவலிங்கம் சிகர வடிவில் இருக்கும். அழகான பாட்டு, யாரும் மறக்காத பாட்டு. மற்ற பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். வேற யாரையும் பிடிச்சுக்கல சாமி, உன்னைத்தான் பிடிச்சேன். இந்த மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன? நீங்க நினைக்கிற வித்தியாசம் இல்லை, நான் சொல்றது வேற வித்தியாசம். மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு கிளைய பிடிச்சாதான் இன்னொரு கிளையில இருக்கிற காலை எடுப்பான். ஆனா மரத்துல ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கிளைய பிடிச்சுதான் காலை எடுத்து அந்த கிளைக்கு வருவான். தாவ முடியுமா? இவனால முடியாது. குரங்கு விட்டுட்டு அப்படியே தாவும். சுருக்கமா சொல்ல போனா குரங்கு விட்டு பற்றும், மனிதன் பற்றி விடுவான். ஒன்ன பற்றினாத்தான் இன்னும் ஒன்ன விட முடியும். மனித இயல்பு. கடவுளை பற்றிக்கொள், மற்ற பற்றுக்களை கலட்டிக்கலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதைத்தான் சொல்றார். மற்ற பற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர். ஊர் எப்படி படிச்சவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா அந்த ஊரை. கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி. நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நா நம சிவாயவே. உன்னை நான் மறந்தாலும் நாக்கு மறக்காது. என்னை அறியாம நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கும். பேரூருக்கு போறார். பேரூர் மேலை சிதம்பரம், கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வந்துடும். சுந்தரருக்கு நடன காட்சி கிடைத்த படம், பாடல் கிடையாது. திருவெஞ்சமாக்கூடல் வந்தார். அங்கிருந்து திருக்கற்குடி வந்துட்டார். கல்லில் இறைவன் குடிகொண்ட தலம். திருக்கற்குடி வயலூருக்கு பக்கம், திருச்சிராப்பள்ளி வயலூருக்கு பக்கம் திருக்கற்குடி. உய்யக்கொண்டான் மலைன்னு இப்ப சொல்றாங்க. அந்த ஊருக்கு வந்தார். கரண் வழிபட்ட ஸ்தலம் அஞ்சனாட்சி பாலாம்பிகை, சிவபெருமான் உச்சிநாதர் வழிபட்டு திரு இன்னம்பர், திருப்புறம்பயம் எல்லா இடத்தையும் வந்து கும்பிட்டு கூடலை ஆற்றூர் வர்றார். கூடலை ஆற்றூர்னு ஒரு பகுதி. கூடலை ஆற்றூருக்கு வராம திருமுதுகுன்றம் போக பார்க்கிறார். திருமுதுகுன்றம்னா விருத்தாசலம். கூடலை ஆற்றூருக்கு இப்படி வழி. அங்க போகாம விருத்தாசலத்துக்கு போக பார்க்கிறார். பக்கத்துல ஒரு ஆள் நிற்கிறார். அவர்கிட்ட விருத்தாசலம் முதுகுன்றம்னு பேர். விருத்தம்னா முதுமை, அசலம்னா குன்று. முதுகுன்றத்துக்கு போற வழி எப்படின்னு கேட்கிறார். அவர் இப்படி பார்த்துட்டு கூடலை ஆற்றூருக்கு போற வழி இதுங்கிறார். இது என்ன அநியாயமா இருக்கு? வழி ஒழுங்கால காட்டணும். இவர் ஒரு ஊருக்கு வழி காட்ட அவர் ஒரு ஊருக்கு வழி காட்டுறார். ஒரு முறை திருச்சிராப்பள்ளியில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஊர் தெரியாத இடத்துல நிக்கிறேன். ஒரு இடத்துக்கு நான் போகணும். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு போகணும். மலைக்கோட்டை கிட்ட நிக்கிறேன். இந்த பக்கம் வந்தா பக்கத்துல காலேஜ் வந்துடும். எனக்கு தெரியல. வேற ஒருத்தன்ட்ட கேட்டேன். அவன் எதிர்பக்கத்தை காமிச்சுட்டான். போய்கிட்டே இருக்கேன். சென்ட் ஜோசப் காலேஜை காணோம். ஒரு ஆளை கேட்டேன், எங்க சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் எங்க இருக்கு? ஐயோ, அது அந்த பக்கம்ல இருக்கு. நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்களே எப்படி? நான் கேட்டேன், சும்மா தானே இருக்கணும், இப்படியே போனா எங்க போகலாம்னு கேட்டேன். இப்படியே போனா ஓயா மாதிரி சுடுகாட்டுக்கு போகலாம்னா, ஐயோடா சாமி மாட்டேன்ட்டு திரும்பிட்டேன். மறக்க முடியாதுங்க. வழிகாட்டுறவன் தப்பா காட்டி விடுறது. சிவபெருமான் திட்டம் போட்டு காட்டுறாரு. திருக்கூடலை ஆற்றூர் செல்லும் வழி இதுதான், நான் அங்கதான் போறேன் வாங்க. என்னடா இருந்தாலும் விட மாட்டாரு போல் இருக்கே. கூடவே போனா கோயிலை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டார். வடி உடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகளி வழி போந்த அதிசயம் அறியேனே. முடிச்சு திருமுதுகுன்றம் வந்துட்டார். திருமுதுகுன்றம் நம்ம முன்னால பார்த்திருக்கோம். அதாவது விருத்தாசலம். அம்பாளுக்கு பேரு பழமலை நாயகி, பழமலை நாதர்.
பின்னாலே பாலாம்பாள். காசிக்கு சமானம். கந்தபுராணம் சொல்லுது. மலை கிடையாது, ஆனா ஊரு முதுகுன்றம். மலை பூமிக்குள்ள அழுந்தி போச்சுன்னு சொல்றாங்க. ஆழத்து பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப படியிறங்கி போய் பார்க்கணும். அற்புதமான திருத்தலம். திருமுதுகுன்றத்துக்கு வந்துட்டார். வந்து, சிவபெருமானே இப்ப என்னப்பா வேணும்? கொஞ்சம் பைசா வேணும். நம்மளை விட மோசமா இருக்கார். நம்ம கூட பகவான்கிட்ட இத்தனை முறை கேட்க மாட்டான், ஏதோ கொஞ்சம் கம்மியாத்தான் கேட்போம். இந்த பாருங்க, ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்கணும்னா அவரை நல்லா பாராட்டணும். புரியுது இல்ல? பாராட்டாட்டி பணம் கொடுப்பாங்களோ? ஆறாவது பாராட்டுறாரு பாருங்க. மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி, வேத நான்கும் விரித்தோதியோர் நம்பி, கையிலோர் வெண்மொழி ஏந்தியோர் நம்பி, கண்ணு மூன்றும் உடையாய் ஒரு நம்பி, செய்ய நம்பி, சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயட செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடைய நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. நம்பின்னா ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம். எத்தனை முறை நம்பி? என்ன அர்த்தம்? உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன், பணம் கொடுங்கோ. அதனால அத்தனை முறை நம்பி. எவ்வளவு நம்பி? ராமனை நம்பியும்பர் கம்பர். கல்யாணத்தன்னைக்கு பெண்கள் எல்லாம் பார்த்தாங்களாம். சீதை வீட்டு பெண்கள் ஒரு பக்கம், ராமன் வீட்டை சேர்ந்த பெண்கள் ஒரு பக்கம். முதல்ல இந்த சீதை வீட்டு பெண்கள் பார்த்தாங்களாம். அப்புறம் இந்த ராமன் வீட்டு பெண்கள் பார்த்தார்களாம். இந்த ராமனோட வந்தவங்க சொன்னாங்களா, எங்க ராமனுங்கிற நம்பிய பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண்ணு வேணும். இவன் தான் ரொம்ப அழகா. சீதை வீட்டுக்காரங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அவ சொன்னாலா, எங்க சீதைய பார்க்கறதுக்கு உங்க ராமனுக்கு ஒவ்வொரு முறையும் 1000 கண்ணு வேணும். ஒவ்வொரு முறை பார்க்கறதுக்கும் புதுசு புதுசா வேணுமா? நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தொரும். தொருமுன்னா ஒவ்வொரு முறையும். குறிசிற்கு மன்னதேயால் தம்பியை காண்மின் என்பார், தவமுடை துலகம் என்பார், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். கம்பராமாயணம். நம்பின்னு சொன்னா நம்பத்தக்கவன், ஆண்களில் சிறந்தவன். எத்தனை பாட்டு நிறைய பாடினார். சிவபெருமானுக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்னைய வேணும்? பணம் தானே வேணும். இந்தா 12,000 பொற்காசு. அப்பா, 12,000 பவுன். ஒரு பவுன் எத்தனை வெள்ளின்னு வீட்டுல போய் பெருக்கி பாருங்க. 12,000 பொற்காசு. அதான் சிவபெருமான் அள்ளி கொடுத்தார். ஒரு கதை சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, இந்த 3 பேரையும் பத்தி சிவபெருமான் கேட்டாங்களாம். 3 பேரும் எப்படி? இவரோட ஒப்பீனியன் கொடுக்கணுமா இல்லையா? ஞான சம்பந்தன் தன்னையே பாடுவான். எல்லா பாட்டிலையும் அவர் பேரை வச்சு கடைசியில பாடிடுவார். சுந்தரன் பொன்னையே பாடுவான். என் அப்பன் திருநாவுக்கரசன் என்னையே பாடுவான். அதனாலதான் திருநாவுக்கரசு பாடின தேவாரத்தை 3 பேருக்கும் சேர்த்து போட்டு விட்டோம். தேவாரம்னா எல்லாம் அடங்குமுங்க. அதுல எவ்வளவு பெருமை திருநாவுக்கரசருக்கு. பைசா தானே வேணும். இந்த 12,000 பொற்காசு மூட்டை. 12,000 பொற்காசு தூக்கி பார்த்தால தெரியும். தங்க காசு. தோல் கணக்கு முடியல. இந்த பாருங்க, இது திருவாரூர்ல இல்ல வேணும். விருத்தாசலம் எங்கே இருக்கு? திருவாரூர் எங்கே இருக்கு? நான் எப்படி தோல்லையா தூக்கிட்டு போக முடியும்? ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு அடுத்த வீட்டு பொண்ணுக்கு பட்டு புடவை இரவல் கொடுத்தாளாம். பட்டு புடவை. ஒரு பாயை தூக்கிக்கிட்டே பின்னால போனாலாம். ஏன்? இவ எங்கேயாவது எண்ணெய் இருக்க இடத்துல உட்கார்ந்தா பட்டு புடவை போயிருமில்ல, உட்கார்றதுக்காக பாயை விரிக்கணுமா. அவ உட்காரு முன்னால இவ பாயை விரிக்கலாம். பாய விரிப்பாளாம். அம்மா புடவை நம்மளது இல்ல. புடவையவும் கொடுத்து பாயவும் தூக்கிக்கிட்டு போற மாதிரி பொன்னையும் கொடுத்து அங்க கொண்டாந்து சேர்றாங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? சிவபெருமான் சொன்னாராம், மணிமுத்தா நதி ஓடுதல்ல, அதுல போடு. திருவாரூர் கமலாலய குளத்தில எடுத்து தாரேன். என்ன முதுகுன்றத்து நதிக்கும் கமலாலய குளத்துக்கும் கீழே ஏது சுரங்கமா இருக்கு? அது ஒரு பக்கம் ஓடுது, இது குளம், அது ஆறு. சரி, 12,000 பொற்காசை தூக்கி போட்டாராம் தண்ணியில.
பேசாம போட வேண்டியதானே. இந்த மனுஷ புத்தி விடாது. மனுஷன் யாரையும் நம்ப மாட்டான், கடவுளையே நம்ப மாட்டான். ஒரு பொற்காசை வெட்டி இடுப்புல வச்சுக்கிட்டாராம். ஏன்? இது 24 கேரட். அங்க வர்ற பொழுது மாறி குறைஞ்சு போச்சுன்னா 20 கேரட்டா போயிட்டா, 22 போயிட்டா என்ன செய்யறது? யார? கடவுளை நம்பாம தூக்கி சொல்லிக்கிட்டாராம். ஆசா ஞான சம்பந்த ஐயாட்ட கேட்டேன், என்னங்க சுந்தரமூர்த்தி சுவாமி கடவுளை நம்பாம இருக்காரு, ஏன்? ஆசாஞா சொன்னாரு, இந்த உடம்பெடுத்த பாவம்னாரு. இந்த உடம்பெடுத்துட்டா ஒருத்தனையும் நம்ப மாட்டான், கடவுளை கூட நம்ப மாட்டான் மனுஷன். அவ்வளவு மோசம். சரி, எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டாரு. அதுவாட ஆத்துல போட்டது போயிட்டு இருக்கு. இவரு சிதம்பரம் போயிட்டாரு, திருக்கடம்பூர் போனார், தில்லை மூதூர் போனார், எம்பெருமான பார்த்தார். மடித்தாடும் அடிமைக்கண் நன்றியே மனநே நீ வாழு நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்து ஆட்கொள்வான். நரகத்துல யமனுடைய ஆட்கள் செக்கில போட்டு ஆட்டுவாங்களாம். எல்லாம் பார்த்தாலே தப்பு பண்ண மாட்டான். ஒரு வாத்தியார் பையனை பார்த்து கேட்டாராம், டேய் சொர்க்க நரகம் தெரியுமான்னாராம். தெரியுஞ்சாருன்ட்டாங்க. வாத்தியார் கேட்டாராம், நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா? பையன் சொல்லி இருக்கான், நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு தான் சார் போவோம். வாத்தியாரை பார்த்தா, நீங்க எங்க சார் போவீங்க? நான் ரொம்ப பாவிடா, நரகத்துக்கு தாண்டா போவேன். ஒரு பையன் எந்திரிச்சா, சார் உங்களோட நானும் நரகத்துக்கு வர்றேன் சார். சே, ஒரு பிள்ளை பார்த்தீங்களா, சொர்க்கம் வேண்டாம் வாத்தியார் கூட போகணும் அப்படின்னு ஆசைப்படுதே, ஏண்டா ஏண்டான்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, நரகத்துல ஒரு பெரிய இருப்பு சட்டியில எண்ணெய காய வச்சு போட்டு வேக வைப்பாங்களாம். உங்களை அதுல வேக வைக்கிறது நான் கண்ணார பார்க்கணுஞ்சாருனானா. அட பாவின்னாரா வாத்தியாரு. அதான் நம்ம வளர்ப்பு. தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே. சிதம்பரத்தில் பாடிட்டு திருக்கருப்பரியலூர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கம் சுவாமிக்கு பேரு குற்றம் பொருத்தநாதர். தேவேந்திரன் கடவுளோட சண்டை போட்டானா. அவன் சண்டையில் அவனை வெற்றி கண்டு அவனை மன்னிச்சாராம். அதனாலே அவருக்கு குற்றம் பொருத்தநாதர்னு பேர். அங்க போய் கும்பிட்டார், பாடினார். திருப்பழமண்ணி படிக்கரை, அழகான பாட்டு. பிரான் பிரான்னு பாடுவார். பைசா கொடுத்தா நல்லாவே பாடுவார். இந்த பாருங்க, முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பரிய பிரான், சென்னியில் எங்கள் பிரான், திருநீலமுடற்று எம்பிரான், மன்னிய எங்கள் பிரான், மறை 4 கல்லால் நிழற்கீழ் பன்னிய எங்கள் பிரான், பழமண்ணி படிக்கரையே. அப்பவே பூரா நம்பி, இப்ப எல்லாம் பிரான் 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 எம்பிரான். இந்த பழமண்ணி படிக்கரைங்கிற ஊரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன். அங்க 5 சிவலிங்கம். தர்மராஜா பிரதிஷ்ட பண்ணது நீலகண்டேஸ்வரர், பீமன் பிரதிஷ்ட பண்ணது மகதீஸ்வரர், அர்ஜுனன் பிரதிஷ்ட பண்ணது படிக்கரைநாதர், நகுலன் பிரதிஷ்ட பண்ணது பரமேஸ்வரர், சகாதேவன் பிரத்யட்சமா வந்து சகாதேவன் பிரதிஷ்ட பண்ணது முத்தீசர். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த 5 சிவலிங்கத்துக்கும் வழிபாடு நடக்குது அந்த ஊர்ல. திருவாழ்கொழிபுத்தூர் அடுத்த ஊருக்கு வந்துட்டார். வாழ் ஒளிபுத்தூர். அர்ஜுனன் வாழை புத்துல ஒளிச்சு வச்சு விட்டு கும்பிட்டானா. வாழ் ஒளிபுத்தூர், இப்ப வாழ் கொழிபுத்தூர்னு ஆயிப்போச்சு. பேரையெல்லாம் நம்ம மாத்தி விட்டோம். திருவண்ணாமலையில ஒரு கோபுரத்துக்கு பேய் கோபுரம்னு பேரு. எனக்கு பயந்து போச்சு. பேய் கோபுரமாவது சாசு கோபுரமாவது. ஆமாங்க, இதுல பேய் இருக்குங்கிறாங்க. ஒரு ஆளை கேட்டேன், எங்க அதுல பேய் இருக்கா? இல்லைங்க, அது மேற்குல உள்ள கோபுரம், மேற்கோபுரம், மேற்கோபுரம்னு சொல்லி பேய் கோபுரமா ஆக்கி விட்டாங்கன்னாரு. மேற்கு கோபுரம், மேற்கோபுரம், மேற்கோபுரம், பேய் கோபுரம். மே பே மாறி, மாவும் பாவும் மாறும்ல, ஒரு கோடு தானே வித்தியாசம். மே கோபுரம் பேய் கோபுரம். நீ சொல்றான் பேய் கோபுரத்துக்கிட்ட போகாதேங்கிற. இவங்களை என்னதான் பண்றது? அநியாயத்தில் அநியாயம். மாணிக்க லிங்கம் மாணிக்க வண்ணர் திருவாழ்கொழிபுத்தூர்
பதிகம் பாடினார். திரு கானாட்டு முள்ளூர், திரு எதிர்கொள் பாடி, மேலை திருமணஞ்சேரி அங்க போய் பாடி, திருவேள்விக்குடி, திருத்துருத்தி, திருவாரூருக்கு வந்துட்டார். ஒரு சுத்திட்டு திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர்ல என்ன செய்யணும்? 12,000 பொற்காசை எடுக்கணும், மறக்கப்படாது. இவ்வளவு ஊரும் சுத்திட்டு இங்க வந்துட்டார் திருவாரூர். பரவநாச்சியார் கமலாலய குளம் அழகா இருக்கும். குளமும் அழகு, ஊரும் அழகு, எல்லாம் 5 வேலியாம். கமலாலய குளத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, போட்ல போய் பார்க்கணும். கமலாலயம், அம்பாளுக்கு பேரு தெரியுமில்ல, கமலா, கமலாம்பிகை. ஒரு காலை மேல போட்டு தவம் பண்ற திருத்தோட்டம், அற்புதமான மூர்த்தம் திருவாரூர். திருவாரூருக்கு வந்துட்டார். பொண்டாட்டிட்ட வந்து சொல்றார், ஆத்துல போட்டிருக்கேன், குளத்துல எடுக்க போறேன். சிரிச்சாலையோ, ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா ஐயா? சேக்கிலார் பாடுறார் பாருங்க. நீட்டழகர் பாட்டு வந்து திருவிளையாட்டினில் நின்று மாற்றொரு செம்பொன் குளத்து வருவியாது ஒளிந்தருள ஆற்றினிலிட்டு குளத்தில் தேடுவீர் அருள் இதுவோ சாற்றுமென கோற்றொடியார் மொழிந்தருள. அவளை கூட்டிக்கிட்டு ஆத்துக்குள்ள குளத்துக்கு போறார். கமலாலய குளம் பெருசு, பக்கத்துல பரவனாச்சு. இந்த பாரு, இந்த குளத்துல 12,000 பொற்காசு எடுக்க போறேன். ஆனா பொண்டாட்டிகிட்ட சிலது சொன்ன சந்தோஷமா இருக்கும்ல, அப்படி போய் சொல்லி கையோட கூட்டிக்கிட்டு போறாராம். இந்த எடுக்க போறேன் பாரு. போனார், பாடினார், வல்ல கைய தொழாவுறார், ஒண்ணும் கிடையாது. அவ சிரிக்கிறார். ஆற்றினிலிட்டு குளத்தில் தேடுவீர் அருள் இதுவோ. இவருக்கு கண்ணீர் வந்துருச்சு, அழுதுட்டார். ஏன் அழுதார்? 12,000 பொற்காசு அநியாயமா போச்சு, இப்படி தெரிஞ்சிருந்தா தோல்ல மூட்டையா கட்டி போட்டிருப்பனே அப்படின்னு அழுதாரா? அப்படி அழுதா அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லை, நம்மள மாதிரி ஒரு ஆளு. ஏன் தெரியுமா அழுதார்? எம்பெருமானே, இவ்வளவு காலம் என்ன காப்பாத்தினியே, அந்த அருள் இப்ப என்ன விட்டு போயிடுச்சோ. உன் அருள் போயிட்டா நான் வாழ முடியாதப்பா, அந்த அருள் என்னை விட்டு போய்விட்டதோ. அந்த அம்மா அழுதாளாம். யாரு? பரவநாச்சியார். ஏன்? துப்பு கட்ட மனுஷன் 12,000 பொற்காசையும் போட்டுட்டு வந்து ஜடம் மாதிரி நிக்கிறாரு பாரு, தூக்கிட்டு வரப்படாதா? அப்ப நம்ம வீட்டுக்காரி அவ பரவநாச்சியார் இல்ல. பரவநாச்சியார் ஏன் அழுதாங்க தெரியுமா? கடவுள் அருள் போச்சோன்னு நினைக்கிறாரே, கடவுள் அருள் நம்மளை விட்டு போகுமா, இப்படி தப்பா நினைக்கிறாரேன்னு அவ அழுதாளாம். கடவுள் நம்ம விட்டு போவாரா? நீங்க விட்டாலும் உங்களை கடவுள் விட மாட்டார். கருணாநிதி ஐயா ஒன்னு சொன்னாங்க அப்பவே, இத்தனை திருத்தலங்கள் சொன்னாங்க, இந்த பிறவியில போகாட்டாலும் அடுத்த பிறவியிலையாவது அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது. பெரிய புராணத்தை ஒழுங்கா கேட்டா அடுத்த பிறவி கிடையாது. இருந்தாவில்ல போறதுக்கு. சிவபெருமான் போதும்டா, பெரிய புராணம் 30 நாள் வந்து கேட்டிருக்கான், போது விடு, அடுத்த பிறவி கிடையாது. இருந்தா உள்ள போறதுக்கு. மதுரையில ஒருத்தர் மீனாட்சி சொக்கநாதர்கிட்ட வந்து கும்பிடுவாரு, பெருமானே உன்னை போன பிறவியில கும்பிடல, அடுத்த பிறவியில கும்பிட மாட்டேன், ரெண்டுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. ஏன் போன பிறவி கும்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பிறவி வந்துருச்சுல்ல, அப்ப நான் போன பிறவி கும்பிடலன்னு தானே அர்த்தம். இந்த அடுத்த பிறவி கும்பிட மாட்டேன் நீ, அது எப்படி? இப்ப கும்பிடுறன்ல, அடுத்த பிறவி வராது இல்ல, வந்தாவில்ல கும்பிடுறதுக்கு. பெருமானே அது அட்வான்ஸ் புக்கிங், அப்பவும் கும்பிட மாட்டேன், முந்தியும் கும்பிடல, மன்னிச்சுக்கோ. அது மாதிரி 2 பேரும் கண்ணீர் விட்டார்கள். பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்க செய்தீர், முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்றமர்ந்தீர். அங்கதானே போட்டது, அவர் தானே போட்டவரு. முதுகுன்றமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன் முகப்பே. இந்த பறவநாச்சியார் என்ன ஒரு மாதிரியா பாக்குறா. இவ முன்னால என் செய்தவாரடிகேள் அடியேன் இட்டளங்கடவே. இட்டளம்னா துன்பம்னு அர்த்தம், இட்டளம்னா கவலைன்னு அர்த்தம். எனக்கு துன்பத்தை உண்டாக்கி விட்டுட்டியே சாமி, நீதானையா போட சொன்ன, இப்ப வர வேண்டாமா? கடவுள் ஏன் சும்மா இருந்தார்? இந்த ஆளு 8 பாட்டு பாடட்டும். கடவுளுக்கு பாட்டுல ரொம்ப ஆசை.
ராமலிங்க சாமி சொல்றார், பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு. பொண்டாட்டிக்கு தூதனா போய் ஒரு சிவபெருமான் போவாரா? ஏன் போனார்? இவர் பாடுற பாட்டுக்கு ஆசைப்பட்டு போனாரா? பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படுவாரை, அந்த வீட்டுக்கு ஆசைப்படுவாரை இந்த வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. எங்க சிதம்பரத்துல ராமலிங்க சாமி பாடுறாரு, தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. வள்ளற் பெருமான் வாக்கு. பாட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் சிவபெருமான் செய்வார், ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னும் வேணும்னா ஒரு பாட்டை பாடுங்க வந்துடும். 8வது பாட்டு வரைக்கும் தங்கம் கிடைக்கல, கைய போட்டு தொழாவுறார். ஏத்தாதிருந்தறியேன், உன்னை நான் கும்பிடாம இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்யா நான் பாடணுங்கிறதுக்காக லேட் பண்றியா? நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உன்னை பாடிடுவேன். ஏத்தாதிருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாருங்குழலாள் பறவை இவள் தன் முகப்பே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டளங்கடவே. எடுத்தார் 12,000 பொற்காசுக்கு பதிலா இடுப்புல வச்சது போக 11,999 பொற்காசு கரெக்டா வந்துருச்சு. எடுத்துட்டார். பேசாம போக வேண்டியதானே. இந்த இடுப்புல ஒண்ணு முடிஞ்சு வச்சார்ல, இந்த அப்பா உருகினார். ரெடியா கொண்டுகிட்டு போயிருக்கார் மாத்து உரைக்கிற கல்லு. விவரத்தை பார்த்தீங்களா? இந்த இடுப்புல வச்ச காசை அப்படி உரைச்சார். 24 கேரட் பளிச்சுன்னு இருக்கு. இப்ப எடுத்தார்ல, இதையும் உரைச்சார். 20 கேரட் தான் இருக்கு. நீ நம்பலன்னா பகவான் ஏமாத்திடுவான். நம்புனாத்தான் கடவுள். நம்பாம உரைச்சி இல்ல மாட்டிக்க. ஐயோ தங்கம் கட்டி போச்சு, தங்கம் மட்டமா போச்சு, எவனோ கொண்டாட பொழுது மாத்தி விட்டான். நம்பாம இருந்ததுக்கு தண்டனை. நம்பி இருந்தா ஒழுங்கா இருக்கும். இப்ப திருப்பி பாட்டு பாடு. நீலமிடற்றவர் அருளால் உரை தாழ பின்னும் நெடுமாலையனு கரிய கடல் வழுத்தினார் வன்றொண்டர். திருவாசகத்துல ஒரு வரி வரும். கடவுளை இந்த வழியா பார்க்கணும்னு நினைச்சா அதே வழியில அவர் ஏமாத்திட்டு போயிடுவாராம். இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். கடவுளை இப்படி பார்க்கலாம் நீ திட்டம் போட்டு போனா அதே வழியில வந்து அவர் உன்னை ஏமாத்தி விடுவார். விதி அப்படித்தான் செய்யும். ஒரு ராஜா உட்கார்ந்து இருந்தானா, முனிவர் வந்து சொல்லிவிட்டார், நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு உனக்கு சாவு, நீ அதுக்குள்ள இந்த எல்லையை தாண்டி ஓடி போயிடணும். இவன் ஊர் எல்லை எங்கேயோ கிடக்கு, நாட்டு எல்லை. விழுந்தடிச்சு இதுல புறப்பட்டான் குதிரையில. குதிரை நொண்டி அடிக்குது, ரொம்ப கஷ்டம். அரண்மனையில இருந்தவன் 40-50 மைல் தாண்டி பெரும்பாடு பட்டு அந்த எல்லைக்கு போயிட்டான். எல்லையில ஒரு கோட்டை, கோட்டை வாசலை தாண்டி வெளியில போனா தப்பிச்சிருவான். கோட்டை வாசல் மதில் மேல 2 யமகிங்கரன் உட்கார்ந்து இருக்கான். ஏண்டா இந்த ராஜாவுக்கு ராத்திரி 8 மணிக்கு இந்த இடத்துல சாவுன்னு சொல்லி இருக்கே, இவர் அரண்மனையில இருக்காரு, எப்படி வருவாரு? அவன் கேட்கிறான். இவன் சொல்றான் வந்துருவாரு. இவன் அதை தாண்டேன்னு புறப்பட்டு ஓடுறான். குதிரை நொண்டி அடிச்சு விழுந்துருச்சு. இவன் எந்திரிச்சு ஓடுறானா கரெக்டா 8 மணிக்கு அந்த இடத்துக்கு வாரான். கதை முடிஞ்சு வச்சு. எதை வச்சு நீ தப்பிக்க நினைச்சியோ அதை வச்சே விதி அவன் காரியத்தை முடிச்சுக்குச்சு. வசிஷ்டர்ட்ட ஒரு சிஷ்ய பிள்ளை ரொம்ப தங்கமானவன். அவன் சாகக்கூடாதுன்னு வசிஷ்டருக்கு ஆசை. என்ன செய்யலாம்? யமதர்மராஜாட்ட ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டை வாங்கி கிழிச்சு போட்டு விட்டா இவன் சாக மாட்டான். தேடி யமதர்மராஜாட்ட போயிட்டார். யமதர்மராஜா, இவன் சீட்டு எங்க இருக்கு? குகைக்குள்ள இருக்கு பார். குகையை திறந்தா அது 150 கிலோமீட்டருக்கு போகுது குகை. கோடிக்கணக்கில் கிடக்கு சீட்டு.
இவன் சீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஈக்கும் எறும்புக்கும் சீட்டு கிடக்கு. கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு உள்ள புகுந்து தவத்தை எல்லாம் பயன்படுத்தி ஒரு வழியா இவன் சீட்டை எடுத்து விட்டார். இவன் பக்கத்துல நிக்கிறான். சீட்டை கிழிக்கணும். இவன் சீட்டு தானான்னு பார்த்துட்டு கிழிக்கணும். ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு எடுத்து விட்டார். எவன் சீட்டையாவது கிழிச்சு விட்டா எடுத்து பெரட்டினாராம். முதல் பக்கத்தை பெரட்டினார்ல பொட்டுன்னு விழுந்து செத்து போயிட்டான். அதுல என்ன போட்டிருக்கு? வசிஷ்டர் எப்பொழுது இந்த சீட்டின் முதல் பக்கத்தை புரட்டுகிறாரோ அப்பொழுது இவனுக்கு சாவு. பேசாம இருந்திருந்தா பய தப்பிச்சிருப்பான்ல. என்னமோ காப்பாத்த போறாண்டான்னு ஏற்பாடு பண்ணி மாட்டிக்கிச்சு. விதியை வெல்றதுக்கு ஒரே வழி, முருகப்பெருமான் திருவடி. வெல்லலாம். இழுத்து பிடிச்சுங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடும். பெரிய ஆபத்து வர வேண்டியிருந்தா கால் சுண்டு விரலோட போகும். சத்தியம் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சிவபெருமான் கருணையினாலே வந்தது, எடுத்தாச்சு. அதுல சொல்றார் அவரு, ஒரு மா கூட குறையலையா. ஒரு மான்னா தெரியுமா? 1/20. 1/20 0.5 அதானே? 1/20 20ல ஒரு பங்கு. அந்த அளவு கூட குறையாம எல்லாம் ஒழுங்கா வந்துருச்சான். சிவபெருமான் திருவருள் 12,000 பொற்காசு ஆட்களை கூட்டியாந்தாராம். எல்லாம் தோல்ல சுமந்து எடுத்துக்கிட்டு போயிட்டானா. திருவாரூர் கோயிலுக்குள்ள போனார், வழிபட்டார், போடப்பட்டார். திருநள்ளாத்துக்கு போயிட்டார். திருநள்ளாறு பெருமான பாடுறார். அந்த பாட்டு இப்ப பாடின பாட்டுங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா தூதனைன்னு பாடுறார். அவன் தூது போறதெல்லாம் பின்னாலதான், இங்க இல்ல. இருந்தாலும் பாட்டு இருக்கு. அங்க இருந்து திருக்கடவூர் மயானம், திருவலம்புரம், திருவலம்புரம் மேல பெரும்பள்ளம், பூம்புகாருக்கு அகழியாக இருந்த பள்ளம், திருமால் வழிபட்ட வலம்புரி சங்கு பெற்ற பள்ளம், திருவலம்புரம் எல்லாம் முந்தி பார்த்திருக்கோம். திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, திருவெண்காட்டுல கும்பிட்டு திருநின்றியூர் போயிட்டார். ஒரு அழகான பாட்டு, அதுக்காகத்தான் அவ்வளவு வேகமா போறேன். திருநின்றியூர், திருநின்றவூர் வேற, திருநின்றியூர் வேற. திருநின்றவூர் சென்னைக்கு பக்கம், ஹிருதயாலீஸ்வரர். இது திருநின்றியூர். இந்த ஊர்ல கிளிகள் இருக்குல்ல, கிளிகள் தமிழ் பாடுமா, பாடுறார். அணிகொளாடை அம்பூன் அணிமாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி இணைகொள் 700 இரும்பனுவல் ஈன்றவன் திருநாவினுக்கரசன். திருநாவுக்கரசர் 49,000 பாட்டு பாடினார் அப்படிங்கறத சுந்தரமூர்த்தி இங்க சொல்றார். இணைகொள் 700 7 700 7 × 700 4900 பனுவல் பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு. 4900 பதிகத்துக்கு 49,000 பாட்டாம். அதை சொல்றார். சண்டீசனும் திருநாவுக்கரசனும் கனைகொள் கண்ணப்பன், கண்ணப்பரும் இவர்கள் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்தடைந்தோர் திணைகொள் செந்தமிழ் பைங்கிளி தெரியும் செல்வத்தென் திருநின்றி ஊரானேன். திருப்புன்கூர் போய் திருக்கோலக்கா போய் தாளத்தை பாடி திருக்குறுகாவூர் போயிட்டார். திருக்குறுகாவூர் பசிக்குது. நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் பசிக்குது. திருக்குறுகாவூர் சுந்தரமூர்த்தி சுவாமி தனியா நிக்கிறார். பெருமானே ரொம்ப பசிக்குதே, வெயில் அதிகமா இருக்கே. திரும்பி பார்க்கிறார், ஒரு பந்தல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். உள்ள வாங்க, சாப்பாடு போடுறேன். பொதிசோறு. பொதிசோறுனா தெரியுமா? கட்டுச்சோறு. எல்லாம் உள்ள போட்டு எல்லாத்தையும் கலந்து மொத்தமா போட்ட கதம்பச்சோறு. பொதிசோறு வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறார். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம அப்படிங்கிறார். இவர் பக்கத்துல போனார். சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். அமுதம் போல சோறு. தொண்டர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. எல்லாரோடையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு நிமிர்ந்தார். பந்தலையும் காண, ஆளையும் காண. பெருமானே, சோறு போட்டது நீயா? பாடுவார் பசி தீர்ப்பாய். கடவுளை ஒழுங்கா பாடுனா பசி தீர்ப்பாராம்.
பரவுவார் பிணி களைவாய். கும்பிட்டா நோய் போகுமா. ஓடு நன்கலனாக உண்பலி குழல்வானே காடு நல்லிடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அங்கிருந்து திருக்களிப்பாலை, அங்கிருந்து திரும்ப சிதம்பரம், திரும்ப திருநாவலூர் இவர் பிறந்த ஊர், திரும்ப திருக்கழுக்குன்றம் தொண்ட நாட்டுக்கு போயிட்டார். திருக்கச்சூர் ஆலக்கோயில், திருக்கச்சூர் ஆலக்கோயில். திருக்கச்சூருக்கு வரார். திரும்ப பசிக்குது. ஆமா, பசி 4 வழியும் வருது. காலையில வருது, மத்தியானம் வருது, சாயங்காலம் வருது, ராத்திரிக்கு வருது. சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது வந்துகிட்டே இருக்கு. பசிக்குமல்ல விட்டுருமா. பசிக்கு பிணின்னு பேர் கொடுத்தான். நோய் மருந்து கொடுத்தா போயிடும், பிணி மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். பசிக்குது. எங்க? திருக்கச்சூர். ஒரு ஆள் எழுத்தாப்புல வந்தாராம். ஐயா உட்காருங்க, 4 வீட்டுல சாப்பாடு பிச்சை எடுத்து கொண்டாந்து போடுறேன். சிவபெருமான் 4 வீடு நல்ல வீடா பார்த்தாராம். நல்ல சாப்பாடு தயார் பண்ற வீடு. பிச்சை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து இவருக்கு வந்து போட்டாராம். அரந்தை தரும் பசி தீர அருந்துவீர். இவர் வாங்கி சாப்பிட்டாராம். ரொம்ப நல்லா இருக்கு. இவர் உண்டார், அவர் மறைந்தார். பெருமானே நீ பிச்சை எடுக்கலாமா? எனக்காக நீ பிச்சை எடுக்கலாமா? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டு உனையேத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. உனக்கு பண்றதுக்கு இத்தனை அடியார்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நீ எதுக்குயா பிச்சை எடுக்கிற? ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் ஆதர் பலன களனி கச்சூர் ஆலக்கோயிலம்மானே. சாமிக்கு பேரு விருந்திட்டநாதர், அம்பாளுக்கு உமையம்மை. குன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார். சிவபெருமான் இவருக்கு சோறு போட்டார்ல, 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டார்ல. ஏன் பிச்சை எடுக்கணும்? சிவபெருமான் கோயில்ல மடப்பள்ளி இருக்குல்ல, மடப்பள்ளியில சாப்பாடு இருக்குல்ல, நைவேத்தியம் பண்றாங்கல்ல, முழுக்க ஆவி கூட அவருக்கு போகாம கப்புன்னு மூடி. அவர் என்ன உள்ள இருக்கதையா கேட்டார்? ஆவியத்தானுங்க கேட்டாரு. அதை கூட முழுக்க கொடுக்கறது இல்லை, திறந்துட்டு வேகமா மூடி போடுறான். இந்த சோத்தை எடுத்து கொடுக்கலாம்ல. ஏன் 4 வீட்டுல பிச்சை எடுத்தாரு? குன்னக்குடி சாமி. அவரோட நிறைய பட்டி மண்டபம் போயிருக்கான். சாமி பெரிய புராணத்துல பட்டி மண்டபம் போட்டு ராத்திரி 1:30 மணிக்கு 2 மணிக்கும் திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் கொண்டே நிறுத்தின புண்ணியவான். மறக்க முடியாது. சமுதாய தொண்டு ஒரு பக்கம், சைவ தொண்டு ஒரு பக்கம், தமிழ் தொண்டு ஒரு பக்கம் செய்த புண்ணியவான் குன்னக்குடி முந்தி இருந்த சாமி. அழகா சொல்லுவார். மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட்டா என்ன? சிவபெருமான் போட மாட்டார். ஏன்? அவருக்கு தெரியும் மடப்பள்ளி சோறு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. தினம் நம்ம தான் சாப்பிடுறோம். இது எதுக்கு? நமக்கு வேண்டிய அன்பனுக்கு கொடுப்பானே. 4 நல்ல வீட்டுல போய் பிச்சை எடுத்து போட்டாலும் போடலாமே தவிர இந்த மடப்பள்ளி சோத்தை போடப்படாது. அப்பவே மடப்பள்ளி சோத்தை பத்தி அப்படி அபிப்பிராயம். சிவபெருமான் அப்படி சோறு போட்டாராம். முடிஞ்சது. காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்டார், அம்பாளை கும்பிட்டார், காமக்கோட்டத்தை கும்பிட்டார். மேற்கு பக்கம் திருக்கச்சி மேற்றளி. காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட கோயில் வழிபாடு பண்றார். பிள்ளையார் பாளையம்னு பேரு. திருமால் தவம் பண்ணாரா சிவன் உருவத்தை அடைய வேண்டும் என்று. சிவபெருமான் சொன்னாரா, சம்பந்தர் பதிகம் பாடுற பொழுது உனக்கு சிவ சாரூபம் கிடைக்கும்னாரா. சம்பந்தர் வந்து பதிகம் பாடுற பொழுது திருமால் அப்படி காதை சாச்சி கோயிலுக்குள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாராம். 2 திருவடி இருக்கு, அந்த ஊர் கதை சொல்றாங்க. ஓத உருகீசர்னு பேரு. இவர் தேவாரம் ஓத சிவபெருமான் உருகினாராம். திருமேற்றளி நாதர், திருமேற்றளி நாயகி கும்பிட்டு ஓனகாந்தன் தளிங்கிற ஊருக்கு வந்துட்டார். ஓனன்னு ஒருத்தன், காந்தன்னு ஒருத்தன், 2 அசுரர்களும் கும்பிட்ட கோயில் ஓனகாந்தன் தளி, காஞ்சிபுரத்துக்கிட்ட. இந்த பாருங்க, நானும் படிச்சதெல்லாம் படிச்சிருக்கேன். சிவபெருமானை இப்படி திட்டுன ஒரு ஆளை இப்பத்தான் பார்த்திருக்கேன். அவ்வளதையும் வாங்கிக்கிட்டு செங்க கட்டிய தங்க கட்டியா மாத்தி 12,000 பொற்காசு ஆத்துல போட்டு குளத்தில் எடுத்து இப்ப பாடுறாரு பாருங்க. ஓனகாந்தன் தளியில பைசா வேணுமா? திரும்பவும் பைசா வேணும்.
நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுதுயினல்லால் ஐயர் கொண்டிங்காட்டகாடி ஆள் குளிப்பட்டழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்றருளி செய்வீர் ஓனகாந்தன் தளிவுளீரே. 5 பேர் உள்ள இருந்து என்ன கஷ்டப்படுத்துறான், பசிக்குது, ஒன்னும் கிடையாது, உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே சிவபெருமானே, உங்ககிட்ட யாராவது அடிமை ஆவார்களா? தலையில கங்கை இருக்கா, அவன் பேசவே மாட்டான். ஏன்? கீழே இருக்கிற உமையாளுக்கு பயந்து கங்கை வாயை திறக்க மாட்டான். ஒரு புள்ள இருக்கு வயிறுதாரி, அந்த புள்ள வயிற்றுக்கு சோறு பார்க்கவே அதுக்கு நேரம் சரியா போயிடும். இன்னொரு புள்ள பக்கத்துல வச்சிருக்க சின்ன புள்ள, பாவம் அது சின்ன புள்ள, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அம்பாள் மீனாட்சி உன் சொல்ல தட்டி போமாட்டா. உனக்கு அடிமையாகி நாங்க என்னத்தையா சம்பாதிச்சான்? திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளேல் வாய் திறவாள். உமாதேவிக்கு பயந்து கங்கை வாயை திறக்க மாட்டா. கணபதி ஏல் வயிறுதாரி, இவர் வயிற்று தூக்கி எடுத்துறாரு. அங்கை வேலோன் குமரன் பிள்ளை, வேல் வச்சிருக்கவன் சின்ன பிள்ளைவனுக்கு ஒன்றும் தெரியாது. தேவியார் சொல் தட்டி ஆளார், புருஷன் சொன்ன வார்த்தையை தட்டி அந்த அம்பாளுக்கு பேச தெரியாது. நம்ம ஊர்ல இருந்தா பேசிடுவோம். திருக்கானப்பேர்ல ஒரு சாமி இருக்கு, காளையார் கோவில் போனா பாருங்க. சிவபெருமான் இப்படி உட்கார்ந்து இருப்பார், அம்பாள் அவர் வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பா. நேர பக்கத்துல இருக்க மாட்டா, வாயை பார்த்துக்கிட்டு இருப்பா. மேல போர்டு என்ன தெரியுமா? வாக்கே நோக்கிய மங்கை. சிவபெருமான் வாயில எந்த வார்த்தை வருதோ அதை செய்யணும்னு அம்பாள் நோக்கி இருக்காளாம். மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, மூக்கே நீ முரலாய். அப்பர் சுவாமி வாக்கு, அது அங்க போய் பார்க்கணும். வாக்கே நோக்கிய மங்கை. அப்படி இவ உன் வார்த்தையை தட்ட மாட்டா. உங்களுக்கு செய்ய மாட்டோம், உங்களுக்கு அடிமையாய் இருக்க மாட்டோம். ஓனகாந்தன் தளி ஒளியிரே, பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணிவும் கடல் ஏத்துவார்கள். நீ தங்கத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி உன்னைத்தானே கும்பிடுறேன், எங்களுக்கு வேற வழி இல்லையே, அது புரிஞ்சு நீ அருள் பண்ண வேண்டாமா? மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதி உடையவர் செய்கை செய்யீர். மதி இருக்கு, தலைக்கு மேல இருந்து என்ன புண்ணியம், தலைக்கு உள்ள இல்ல இருக்கணும். மதி இருக்குல்ல சிவபெருமானுக்கு, எங்க இருக்கு? ஒரு தூவெண் மதி சூடி. தலைக்கு மேல இருந்து என்னையா பண்றது? புத்தி உள்ளவன் பண்ற காரியத்தையா நீ பண்ற? இனிமே திட்ட முடியுமா? அப்படி மதியுடையவர் செய்கை செய்யீர். அற்ற போழ்தும் அளந்த போழ்தும் ஆபத்காலத்து அடிகேள் உம்மை ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ. வீடு வச்சிருக்கவங்க வீட்டை மாற்று கேச்சு பண்ணி சாப்பிடுறாங்க. நான் உன்னைத்தானையா வச்சிருக்கேன், உன்னை எங்கேயாவது அடமானம் வைக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? ஒற்றி வைக்கிறதுன்னா அடமானம் வைக்கிறது. ஒன்ன ஒத்தி வைக்க முடியுமா? வீடு சம்பாரிச்சவன் வீட்டை ஒத்தி வைக்கிறான். ஒற்றி வைத்திங்குண்ணலாமோ ஓனகாந்தன் தளி ஒளியர். கேட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க, அருள் பண்ணாட்டி ஓடி போக வேண்டியதானே. அப்பா கடுமையான வார்த்தை. கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே. சப்பானி கொட்டுற மாதிரி கையை தட்டி ஒன்ன பாடுறான். ஆடி பாடி அழுது நெக்கு அங்க அன்புடையவர்க்கு இன்பம் தாரீர் இன்பம் ஓரீர். தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர். தேடி தேடி போய் கேட்கிறேன், என்ன நினைக்க மாட்டேங்கிற, ஓடி போகீர். ஓடியும் போக மாட்டேங்கிற, பற்றும் தாரீர், பைசா தரமாட்டேங்கிற. ஓனகாந்தன் தளி ஒளியிரே. சிவபெருமான் சிரிக்கிறார். திட்டுறா, நல்லா திட்டு, அதுதான் சைவம். கடவுளை திட்டலாமா? இன்னும் திட்ட போறாரு பாருங்க. இதுவரைக்கும் வந்தது வட்டி திட்டு, அசல் திட்டு இனிமேத்தான் வரப்போகுது. கடுமையா திட்டுறாருங்க. பரவாயில்ல திட்டிக்கோ. கடவுளை திட்டலாமா? தமிழால திட்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நண்பனை விட பகைவன் தான் அதிகமா நினைப்பான். இந்தியாவில் வந்து பாருங்க, எதிர்கட்சிக்காரன் தான் ஆளுங்கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன், ஆளுங்கட்சிக்காரன் கூட பேச மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் பெருமாளும்
மகாலட்சுமியும் இருக்கிற பொழுது ஒரு முனிவர் உள்ள போயிட்டார். 2 காவக்காரன் ஜெய விஜயன் தடுத்து விட்டான். பொல்லாத முனிவர் துர்வாசன் சாபம் கொடுத்து விட்டார், உலகத்தில் போய் பிறங்கள். 2 பேரும் பெருமாள் காலில் விழுந்தான். சாமி ஒன்ன விட்டுட்டு எப்படி போறது? பெருமாள் கேட்டாரா, ஏப்பா 2 பேரும் உலகத்தில் பிறக்கணும், என்னுடைய அன்பர்களாக என் பக்தர்களாக 7 ஜென்மம் எடுக்கிறீங்களா? என் பகைவர்களாக 3 ஜென்மம் எடுக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 7 ஜென்மத்திலே பக்தன் நினைக்கிற நினைப்ப பூரா 3 ஜென்மத்திலேயே பகைவன் நினைச்சிருவான். இவங்க என்ன சொன்னாங்களா, உன்னை விட்டு 7 ஜென்மம் பிரிய முடியாது, 3 ஜென்மம் பகைவனா பிறக்கிறான். பொற இரணியன் இரணியாட்சன், ராவணன் கும்பகர்ணன், கம்சன் சிசுபாலன், முடிஞ்சு வச்சு போ. அப்ப என்ன புரியுது? திட்டுறவங்க ரொம்ப நினைக்கிறாங்க. எண்ணில்லாத செல்வத்தை அள்ளி கொடுத்தாராம். இவ்வளவு திட்டு வாங்கிக்கிட்டு பணத்தையும் பொட்டலம் கட்டிக்கிட்டு புறப்பட்டார். திருக்கட்சி அநேகதங்காவதம், அநேகதம்னா யானை. விநாயக பெருமான் சிவலிங்கம் வைத்து வழிபட்ட கோயில். திருவன் பார்த்தான் பனங்காட்டூர், திருப்பனங்காடு அகத்தியர் பூசித்த திருத்தலம். அங்க போய் கும்பிட்டார். திருமார்பேறு, திருவல்லம், திருக்காலத்திக்கு வந்துட்டார். காலத்தில அழகான பாட்டு. செண்டாடும் விடையாய், கையில செண்டு வச்சிருக்கார். செண்டுன்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. குதிரை போன்ற ரிஷபத்தை உடையவனே, செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே, வண்டாரும் குழலாள் உமை பாகம் மகிழ்ந்தவனே, கண்டார் காதலிக்கும் கணநாதன். காலத்தைய கண்டார் காதலிப்பாங்களாம். கண்ணப்ப நாயனார் எத்தனை நாள்ல மோட்சம்? 6 நாள். பார்த்த உடனே காதல், 6 நாள்ல மோட்சம். அத பாடுறார். கண்டார் காதலிக்கும் கணநாத எங்காலத்தியாய், அண்டா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. திருக்காலத்தில இருந்து ஸ்ரீ பற்பதம், திருப்பருப்பதம், ஸ்ரீ சைலம் ஆந்திராவில் இருக்கு. ஜோதிர்லிங்க கஷேத்திரம் பாடுறார். திருக்கேதாரத்தை பாடுறார். எங்க இருந்து? திருக்காலத்தில இருந்து. கேதாரத்தை பத்தி அற்புதமான பாட்டு. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான். வேளை வேளைக்கு பசிக்கும் சோறு போட்டு இப்படியே இந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு வீணா போகுது. ஜாக்கிரதை. தாளாத அறஞ்செய்மின், இப்பவே அறஞ்செய்யுங்கள், இப்பவே தர்மம் செய்யுங்கள், நாளைக்கு நாளைக்குன்னு ஒத்தி போற்றாதே. தாளாத அறம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ்மேல் உற நின்றான் திருக்கேதாரம நீரே. ஒரு வழியா திருவொற்றியூருக்கு வந்துட்டார். திருவொற்றியூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சிவபெருமானுக்கு எழுத்து அறியும் பெருமான்னு பேரு. ஏன்? மாந்தாதான்னு ஒரு ராஜா. அந்த ராமருக்கு முன்னோன் மாந்தாதா இல்லை. இந்த நாட்டில் திருவொற்றியூர் பக்கம், மெட்ராஸ் பக்கம் ஒரு ராஜா மாந்தாதா. அவனுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப வயசு வாழ்ந்துட்டான், போதும், சீக்கிரம் செத்து போகணும். சீக்கிரம் சாகணும்னா என்ன செய்யலாம்? ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டானா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இந்த டாக்டர்கிட்ட போங்க. சில சமயம் விஷத்தை குடிங்க. ஏதோ ஒண்ணு. சீக்கிரம் செத்து போறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த விவரமா கேட்டான். அவன் சொன்னானா, உனக்கு கீழே உள்ள கோயில்கள் இருக்குல்ல, ஆமா, அந்த கோயில்களுக்கு இதுவரைக்கு அரசாங்கத்தில இருந்து எவ்வளவு பணம் கொடுத்தியோ அந்த பணத்தை பாதியா குறைச்சு போடு, சீக்கிரம் செத்து போவேன். புரியுதா? கோயிலுக்கு உள்ள தர்மத்தை குறைச்சு விட்டா போயிடுவான். அவன் என்ன பண்ணா, உடனே கோயிலுக்கு, எல்லா கோயிலுக்கும் தர்மத்தை பாதி பாதி ஆக்கி விட்டான். அங்க இருந்து பணம் வருது இல்ல, 5000 பொண்ணுன்னா நீ 2500 பொண்ணு தான். பாதி பாதி ஆக்கி ஓலை எழுதிவா. கணக்க ஓலை எழுதிவிட்டேன். ஓலைய வாங்கி படிக்கிறாரு. இங்க வாயா வந்த, இது என்ன என்னமோ வரி பொழந்து எழுதியிருக்கு. திருவொற்றியூர் நீங்களாக. இந்த சட்டம் எல்லா கோயிலுக்கும் பொருந்தும். திருவொற்றியூர் நீங்களாக. கணக்கப்படல, எல்லா ஊருக்குமே எழுத சொன்னேன், நீ என்ன இப்படி எழுதியிருக்க? ஐயா சத்தியமா நான் எழுதல ஐயா. எழுத்தாணியை கொண்டா அழி போட்டு, எழுத்தாணியினால அதை கீறியாச்சு. கொண்டே வை, நாளை காலில் எடுத்தா
இப்படியே தப்பா போச்சு. காலம்பரம் எடுத்தாந்து பார்த்தா திரும்ப எழுதியிருக்கு திருவொற்றியூர் நீங்களாக. சொன்னானா எல்லா கோயிலுக்கும் எல்லாத்தையும் பழையபடி கொடுத்துரு, இது எதுக்கு வம்பு? அதனால பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான்னு பேர். திருவொற்றியூருக்கு வந்துட்டார். 27 நட்சத்திரங்கள் உள்ள ஊர், 27 சிவலிங்க உள்ள ஊர். அந்த இன்னொரு பொண்ணு இங்க வந்து பிறந்திருக்கான். இந்த 2 பொண்ணு ஆரம்பத்தில் பார்த்தமே, கமலினி அனிந்திதை. கமலினி பரவநாச்சியாராக திருவாரூர்ல பிறந்தா, கல்யாணம் ஆச்சு. அனிந்திதை இங்க வந்து சங்கிலிங்கிற பேர்ல பிறந்திருக்கா. ஞாயிறு கிளார்னு ஒரு புண்ணியவான், வேளாள மரபு. ஞாயிறுங்கிறது ஊரு, கிளாருங்கிறது தலைவர், வேளாளர்கள் அங்க வந்து பிறந்திருக்கா. அழகான பொண்ணு. இங்க அவளுக்கு பேரு சங்கிலி நாச்சியார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. பொண்ணு ஒரே வார்த்தை சொன்னா, எம்பெருமானுடைய அடியாருக்கு நான் மனக்கோலத்தோடு செல்வேனே தவிர வேறொருவருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, உன் அடியார்களுக்குத்தான் நான் வாழ்க்கைப்படுவேன். இப்படி இந்த பொண்ணு சொல்லிவிடுச்சு. சரின்னு விட்டுட்டாங்க. சிவனடியாருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் சொல்லிவிட்டான், பொண்ணு அழகா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வா. ஒருத்தன் சொல்றதுக்கு வந்தான், சொல்லிட்டான். இந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுது, கொஞ்சம் பார்த்து அவனுக்கே கல்யாணத்தை பண்ணிடுவோம் ஒரு மாதிரியா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவன் அங்க போய் சேர்றான். அந்த கல்யாண மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணான் பாருங்க, இறந்து போயிட்டான். எல்லாம் பயந்து போனாங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாலே ஆபத்தா போகுது, வேண்டாம். இந்த பொண்ணை கொண்டுகிட்டு போய் திருவொற்றியூர்ல கோயில்ல கன்னிமாடத்துல உட்கார வை. கடவுள் திருவுள்ளம். கன்னிமாடத்தில் இருக்கா சங்கிலியார். சிவபெருமானுக்கு பூ கொய்கிறது, பூ கட்டுறது, கொடுக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள போறார். திரைக்கு இந்த பக்கம் அவ வர்றா. திரைக்குள்ளதான் இருக்கிற வாழ்க்கை. இந்த பூவை கொண்டு கடவுளுக்கு கொடுக்க வந்துட்டு மின்னல் போல போனாலாம். பார்த்து விட்டார். பொன்னால் செய்த மின்கொடி என்னை உள்ளம் திரிவித்தாள். இந்த பழைய சமாச்சாரம் கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. இத்தனை பொண்ணை பார்த்தார்ல, மனசு போனுச்சா? தலையெழுத்து, பழைய கணக்க முடிக்கணும். இந்த பொண்ணை பார்த்துட்டார். சிவபெருமானே என்ன சிவபெருமான் என்ன கேட்க போறார்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை. ஏண்டா பரவநாச்சியார் ஒருத்தி இருக்கல்ல அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அப்படி கேட்காதபடிக்கு அவர்கிட்ட பேசுறார். ஒரு பொண்ணை உடம்புல வச்சுக்கிட்டு கங்கைங்கிற இன்னொரு பொண்ணை தலையில வச்சிருக்க சிவபெருமானே, ஓஹோ இவன் எங்கேயோ பிடிக்கிறானே. ஒன்னும் பதில் பேச முடியாது. ஒன்ன மாதிரி நமக்கு 2 என்ன தப்பு? வாத்தியாரே தப்பு பண்ணா பையன் ஒன்னும் செய்ய முடியாதுங்க, பையனும் தப்பு பண்ணுவான். மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும். கங்கையை தெரியாம சடைக்குள்ள வச்சிருக்காராம். விவகாரம் தானே. இவளை தெரிய வச்சிருக்காராம், அவளை தெரியாம சடைக்குள்ள வச்சிருக்காராம். கரந்தருளும் காதல் உடையீர். இப்ப என்ன வேணும் சொல்லு? அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடை அவிழ்த்த. உனக்கு மாலையை தொடுக்கிறா, என் மனசுங்கிற மாலையை அவுத்துட்டா. திங்கள் வதன சங்கிலியை தந்து தனி என் வருத்தம் தீரும். இதானே, இதுக்கு எதுக்கு அதையெல்லாம் சொல்ற? பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் போ. அவ கனவுல போய் நிக்கிறார். யாரு கனவு? சங்கிலி நாச்சியார் கனவு. கல்யாணத்தோட இன்னைக்கு முடிக்கணும். சங்கிலி நாச்சியார் கனவுல போய் நிக்கிறார். சாரும் தவத்து சங்கிலிகள். அவர் ரொம்ப தவம் பண்ணி இருக்கா, இல்லாட்டி சிவபெருமான் போய் கனவுல நிப்பாரா? சாரும் தவத்து சங்கிலிகள் சாலை என்பால் அன்புடையான். ஒருத்தன் வந்திருக்கான், என்னுடைய அன்பன். ஓ, அது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அவன் நினைச்சபடி மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான், மேருமலையோட பெரிய தவத்தான். வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான். ஒரு ஆவணத்தை காட்டி என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன். உன்னை என்னை இறந்தான். நீ வேணும்னு எங்கிட்ட கேட்கிறான். வார்கொள் முலையாய் நீ அவனை மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு விவரமான பொண்ணு.
இந்த பெரிய புராணத்திலே பெண்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள். அவ இவரை பார்த்தாள்ல, இவர் அவளை பார்த்தார்ல, அவ யாரு என்னன்னு இவர் விசாரிக்கல, அவ இவரை பத்தி பூரா விசாரிச்சுட்டா, ஸ்பைஸ் வச்சு ஒற்றர் வச்சு. இப்ப என்ன கேட்கிறா சிவபெருமான்ட்ட, நீர் அருளி செய்தார்க்கு உரியேன். ஆனா ஒண்ணு என்ன, அவர் அடிக்கடி திருவாரூருக்கு போவாராமல்ல, எங்கேயோ கண்டுபிடிச்சு விட்டா. எப்படி விவரம் பாருங்க. மண்ணும் திருவாரூரின் கண் அவர்தாம் மிகவும் மகிழ்ந்து உறைவது. உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர். அங்க ஒரு பொண்டாட்டி இருக்காளேங்கிறத நாசுக்கா சொல்லிவிட்டா. அடிக்கடி திருவாரூருக்கு போவாரே, அதானே. இரு, அவனை ஒரு சபதம் பண்ண வைக்கிறேன். என்ன சபதம்? திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சபதம் பண்ணுவான். சரிதானா? நீங்க சொன்னா சரி. புறப்பட்டு இங்க வந்தார். சுந்தரா, என்ன ஒரு சபதம் கேட்கிறா. என்ன சபதம்? திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு கேட்கிறா. ஆஹா, ரொம்ப அல்ல போச்சு. நாம் போட்டுக்கு கோயில் நினைப்பு வந்தா திருவாரூருக்கு போகணுமே, எல்லா கோயிலையும் கும்பிடணுமே, இங்கேயே கிடைக்கப்படாதே. சிவபெருமானே ஒன்னு செய்யி. என்ன? நாளைக்கு சந்நிதியில அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நீ அந்த நேரம் சந்நிதியில இருக்காதே. நீ இருந்தா தானே அது எஃபெக்டிவ். சிவபெருமான் எங்கே இல்ல. அவர் என்ன கேட்கிறார்? அப்ப நான் எங்கே இருக்கட்டும்? ஏதோ எல்லா இடத்திலும் இருக்க பெருமான் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறாப்புல, அப்ப நான் வேற எங்கே இருக்கட்டும்? மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துரு. நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும், நீ சொன்னபடி செய்கிறேன். நாளைக்கு காலையில சந்நிதியில இல்லாம மகிழ மரத்தடியில போய் இருக்கிறேன். கடவுள் இல்லாத இடம் எங்கெங்க இருக்கு? ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், அங்கெங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வழிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது? கருத்திற்கு இசைந்தது அதுவே. கண்டனவெலாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். தாய்மான சாமி பாடின முதல் பாட்டு. கடவுளுங்கிற பேரே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கிறது எது? எது எது எது? இப்படியே கேட்ட பாட்டு. எல்லா மதங்களுக்கும் பொருந்தக்கூடிய பாட்டு. சரி, அங்க போனார். சங்கிலி, கனவுல 2வது முறையா வந்திருக்கிறேன். என்ன வேணும்? என்ன இருந்தாலும் புருஷன். ஆமா. சந்நிதியில சத்தியம் வாங்காதே. சரி, மகிழ மரத்தடியில பண்ணுனா போதும்னு சொல்லிவிடு. தொட்டியவும் ஆட்டி விட்டு பிள்ளையவும் கிள்ளி விட்டு விளையாடி விட்டார். ஏன்? ஒரு முக்கியமான செய்திக்காக வர்றேன். சரி, விடிஞ்சுது. நம்ம ஆளு அலங்காரம் எல்லாம் பண்ணி மாப்பிள்ளை கோலத்தோட, இவருக்கு தான் பழகி போச்சு இல்ல, அப்படித்தானே இருக்காரு. அப்படியே போனார். காலம்பர நேரம். திங்கள் முடியார் முன் போதுவீர், கோயிலுக்கு வாங்கோ, சத்தியம் பண்றேன். அவ சொன்னா, கோயிலுக்கு வேண்டாம், மகிழ மரத்தடியில பண்ணினாலே போதும். ஆஹா, கெடுத்தாரே சாமி, நம்மளை கெடுத்து விட்டாரே, மாட்டி விட்டுட்டாரே. இப்ப என்ன பண்றது? திருடனை தேள் கொட்டினாப்புல ஆயிப்போச்சே. சொல்ல முடியுமா? முடியாது. மகிழ மரத்தடிக்கு கீழே வந்தார். மேவாது இங்கு யான் அகலேன் என விளம்பினார். இந்த இடத்தை விட்டு அகல மாட்டேன், திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன். கோயிலுக்கு போனார். நல்ல வேலை பார்த்திருக்கீ ஐயா, அருள் நாளும் தரவிருந்தீர், செய்தது அழகிது. கல்யாணத்தை பண்ணியாச்சு. மகிழ மரத்தடி கீழே வந்து சத்தியம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சாச்சு. அழகான பெண்டாட்டி. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் முடிஞ்சுது. காத்தடிச்சுது, தென்றல் காற்று அடிச்சுது. வசந்த விழா. ஆகா, எங்க போகணும்? பரவனாச்சியாரை பார்க்கணும். அதை விட முக்கியம் சிவபெருமானை பார்க்கணும். அந்த கோயில்ல வசந்த விழாவுக்கு போகணும். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். எல்லையை தாண்டணும். தாண்டலாமா வேண்டாமா? இவளா அவளா?
தாண்டலாமா வேண்டாமா? ஆசை முன்னெழுத்துது, அச்சம் பின்னெழுத்துது. ஆசை ஜெயிச்சுது, ஊரை தாண்டினார், 2 கண்ணும் போச்சு. சிவபெருமான் ரொம்ப வேகமா இருந்திருக்காரு. ஒரு பொய் சொன்னதுக்கு, பொய் சத்தியம் பண்ணதுக்கு 2 கண்ணும் போச்சு. சிவபெருமான் அவ்வளவு வேகத்தோட இப்ப இருந்திருந்தா நம்ம ஊர்ல ஒருத்தனுக்கு 1 கண்ணும் இருக்காது. காலையில முடிச்சு எத்தனை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த செல்ல வச்சுக்கிட்டு சொல்ற பொய் இருக்க. என் பின்னாலே உட்கார்ந்து இருக்கான் மெட்ராஸ்ல ஒருத்தன், நான் இப்ப திருச்சியில இருந்து பேசுறேங்கிறேன். என்ன ஆகுறது? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மொத்த குத்தக போய் தானே. நான் கேட்ட ஒருத்தரை, ஆமா நம்ம கண்ணை மட்டும் ஏன் சிவபெருமான் கெடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு சத்தியத்துக்கு இப்படி அது சொல்றாரு, அது வெள்ளை துணி, தப்பே கிடையாது. ஒரு கருப்பு புள்ளி சீக்கிரம் அழிச்சு விட்டாரு. நமக்கு சொன்ன பொய்யினால துணியே கருத்து போச்சு. அங்க வெள்ளை துணியில ஒரு கருப்பு, இங்க வெள்ளை துணி கருத்து போச்சு. இதை நெருப்புல தான் போடணும், அடுத்த பிறவிங்கிற நெருப்புல தான் போட போறாரு. அதனால இப்ப ஒன்னும் பண்ணல, 2 கண்ணும் போச்சு. போச்சா அழ ஆரம்பிச்சார். சிவபெருமானே நீ நல்லா இருப்பியா? இப்பத்தான் திட்ட போறாரு. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன். அழுக்கு உடம்போட உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் தினம் பூஜையில படிக்கிறேன், கண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எனக்கு சொத்து கண்ணு தானே, படிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். மனைவியை விட நண்பன் உயர்ந்த துணை, நண்பனை விட நூல் உயர்ந்த துணை. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானால். உடம்பு பூரா அழுக்குத்தானே, 2 நாள் குளிக்காம இருங்க, பொண்டாட்டி கூட பக்கத்துல வரமாட்டா. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானால். பெருமானே, இந்த வெள்ளாட்டை பால் காய்ச்சற போது பார்த்திருக்கியா? பால் கறக்கிற போது எப்படி சொல்லு? இந்த வெள்ளாட்டு பால் கறக்கிற பொழுது மலம் போகும் பாருங்க, அந்த பக்கம் 2 காலையும் அகட்டிக்கிட்டு பால் கறப்பாங்களாம். வெள்ளாட்டு பால் சைடுல கறக்கிறது இல்ல, பின்னால கறக்கிறது. இந்த வெள்ளாட்டு பால் கறக்கிற பொழுது அது 4 புழுக்க போட்டுதுன்னு வச்சுக்க, அதுல தானே விழுகும். புழுக்க விழுந்துருச்சுன்னு பாலை கொட்ட மாட்டானா, புழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை கொண்டாந்து வித்துருவாங்களாம். சிவபெருமானே, நான் பாடுன பாட்டு வெள்ளாட்டு பால், நான் பண்ணுன தப்பு புழுக்க தூக்கி போட்டுட்டு என்ன காப்பாற்றப்படாதா? அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியப்படாதா? புடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். உனக்கு தப்பு பண்ண நாயா, அதை சொல். உனக்கு தப்பு பண்ணா என்ன வேணாலும் பண்ணு, உன் மேல ஆசையினால தானே இப்ப வந்தேன். நான் பண்ணது தப்பா? நீ அன்னைக்கு விளையாடி புட்டில்ல, அந்த இடம் இந்த இடம் மகிழ மரத்தடின்னு. பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வலிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்ற. விழுந்தா கூட ஒன்பேர தாயா சொல்ல போறேன். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானேன். அவன் கண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டான், தடவிக்கிட்டே ஊரூரா போறார். கண்ணு கிடையாது. ஒரு ஊருக்கு போனாராம், திட்டுறாரு பாருங்க. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்பல எனக்கு வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, சிம்மம் சனிக்கு பகை வீடு, உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவாரு. மக நட்சத்திரக்காரனுக்கு சிம்ம ராசியில உள்ளவனுக்கு சனி பிடிச்சா அவ்வளவுதான், கொண்ட ஜெயில வச்சு விடுவாரு. அப்படி எனக்கு வந்து சேர்ந்தியே. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். மஞ்சனே மணியே மணவாளா அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தடியேன். வயசு 16 வயசு. பெண்கள் என்ன பார்த்து குருட்டு பயலேம்பாங்க, என்னால தாங்க முடியாது. ஆண்கள் சொன்னா தாங்க வருவோல இருக்கு. ஒரு ஆசை அப்படித்தானே இருக்கு. காலேஜில் பையனை திட்டிடுவேன், பையன் தனியா என்கிட்ட வருவான், சார் திட்டுங்க, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால திட்டாதீங்க சார், தனியா திட்டுங்க சார், பசங்களுக்கு முன்னால திட்டுங்க சார், இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்னால திட்டாதீங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தடியேன். முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்வேன். முக்கண்ணா, உனக்கு கண்ணு இல்லாட்டி என் கண்ணு எடுத்துக்கலாம். 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 3 கண்ணு வச்சுக்கிட்டு என் கண்ணு எடுத்துக்கிட்டியே.
முக்கணா முறையோ மறை ஓதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துலவும் ஒற்றி ஊருரை ஒற்றி ஊரனும் ஊருரைவானே. கண்ணு கிடைக்கல, ஊரா தடைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கார். பாவம், எங்க போறார் நாளைக்கு தான் தெரியும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி ஊரா போயிட்டு இருக்கார். கடவுள் என்ன செய்ய போறார்? கண்ணை எங்க கொடுக்க போறார்? நாளைக்கு கண்ணை கொடுத்துருவார். அருமையான இடம், ரொம்ப நல்ல இடம். இனிமே கதை அம்சம் அதிகம். நமக்கு இந்த 3 பேர் வரலாற்றிலையும் நிறைய திருத்தலங்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, திருத்தலங்களை எல்லாம் கும்பிட்டோம். அதுக்காகத்தான் வேகமாவது காதுல போட்டு வைக்கிறது திருத்தலங்களை. நாளை அன்னையின் கருணையினாலே இந்த உரை தொடரும்.